Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavam. சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிற ரொம்ப ஒரு அழகான ஸ்தோத்திரமான ஸ்ரீ ஸ்துதி தாயாரை பற்றினது. அதை நம்ம கற்றுண்டு வரோம். 25 ஸ்லோகங்கள் இருக்கு, 20 ஸ்லோகங்கள் கற்றுண்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் 5 ஸ்லோகம்ஸ் 21 through 25 அதை நம்ம கற்றுண்டு அதோட இந்த இதை பூர்த்தி பண்ண போகிறோம். So வழக்கம் போல் Adiyan will start with the prayer, Taniyans, and the last 5 slokams that we learned. I think due to limited time we will chant each slokam just once. Srimate Ramanujaya Namaha, Srimate Nigamanta Mahadeshikaya Namaha. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரியே வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதியே. Let me get to slokam number 16. Yogarambhatvaritamanaso yushmadaikantyayuktam dharmam praptum pratamamihaye dharayante dhanayam tesham bhume dhanapati grihad ambaradam budhervagam dharaniryantyadhikam adhikam vanchitanam vasunam shreyaskama kamalanilaye chitramamnaya vacham chudapidam tava padayugam chetasa dharayantah chatrachaya subhagashirasa chamarasmera vashva shlagha shabda shravanamudita sragvina sancharanti uri kartum kushalamakilam jetumadinaratiyen duri kartum duritanivaham tyaktumadyamavidyam ambastambavadhika janana gramasimantarakham alambhanteya vimalamanaso Vishnukante dayam teheyeyeyem jata kanksha janani yuvayor ekasevadhikareyeyeyem mayalidham vibhavamakhilam manyamanastrunayeyeyeyem Prityai Vishnostava Chakritinah Pritimanto Bhajante Velabhangaya Prashamana Phalam Vaidikam Dharmasetum Seve Devi Tridasha Mahilayam Maulimalarchitam teyayayam siddhi kshetram shamita vipadam sampadam padapadmahum yasmin nishannamita shiraso yapayitva shariram vartishyante vitamasi padeyam Vasudevasya dhanyam.
ஸோ இந்த கடைசியாக கத்துண்ட அந்த ஸ்லோகத்தில் வந்து உன்னுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன், அந்த திருவடிகள் வந்து மோட்சம் கொடுக்கக்கூடிய திருவடிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இப்போ ரிமைனிங் 5 ஸ்லோகம்ஸை பார்க்க போகிறோம். So let me get to the appropriate slide. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற 5 ஸ்லோகங்கள் let me adjust the window. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற 5 ஸ்லோகங்களில் வந்து இதனுடைய சம்மரி இது. ஸோ முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார், தாயே உன்னுடைய கட்டாட்சத்தினுடைய மகிமை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது, உன்னுடைய கட்டாட்சம் அது. அதனால் அதை வந்து அடியேனுக்கு வந்து ட்ரென்ச் அடியேன் வித் யுவர் க்ளோரியஸ் கட்டாட்சம்ஸ், தே ஆர் மை ஒன்லி ரெஃப்யூஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். 2வது ஸ்லோகம் 22வது ஸ்லோகத்தை சொல்கிறார், இந்த பவ பயன்னு சொல்லப்படுற அந்த சம்சார பயம் இருக்கே தாயே, அது உங்ககிட்டையும் எம்பெருமான்கிட்டையும் சரணாகதி பண்ணதுக்கப்புறம் அந்த பவ பயம்ங்கிறது போயிடுத்துது. அதனால் வந்து தவிர வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு விஷயம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அஃப்கோர்ஸ் பிரபத்தி பண்ணியாச்சுனாக்க நம்மளை அந்த பாரத்தெல்லாம் அவங்க எம்பெருமான் தாயார்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். அதனால் வந்து வேற கேட்கறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, தவிர யூ கீப் கிவிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ கொடுத்துன்னு இருக்கியே தாயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், நான் வந்து உன்னுடைய சர்வெண்ட், நான் உன்னுடைய அடிமை. இது நான் நிர்பரக பாரமே இல்லாதவன், அதாவது பிரபத்தி பண்ணதுனால பாரத்தை வந்து இறக்கி வச்சுட்டேன், நீங்கள் வந்து என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பை நீங்கள் ஏற்றுன்ட்டேள் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் உன்னுடைய தயவும் கிடைச்சிருத்து, உன்னுடைய தயாவும் கிடைச்சிருத்து. அப்படி இருக்கிறச்சேயும் கூட நீ இன்னமும் கூட வந்து நீ வாட் மோர் டு யூ வாண்ட் அப்படின்னு நீ கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது 24வது ஸ்லோகம்ங்கிறது தியான ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்லோகம் வந்து தியான ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். கிட்டத்தட்ட டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் இருக்கும் அது. அதில் வந்து என்ன சொல்லுவாள், இந்த ஸ்ரீதேவியோ பூதேவியோ கோதாதேவியோ என்னுடைய மனசுக்குள்ளே எப்பவும் இருக்கட்டும், அல்லது எனக்கு அடியனை எப்பவும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு ஸ்லோகம் அது தியான ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி இங்கே வந்து இருக்குது இந்த பெனல்டிமேட் ஸ்லோகம் அது, மே ஷி எட்டர்னலி ரிசைட் இன் மை ஹார்ட் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறார் அவர். அப்புறம் கடைசியில் வந்து பல ஸ்ருதியோடு முடிக்கிறார். யார் இந்த ஸ்லோகத்தை கம்போஸ் பண்ணான்னு தன்னுடைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை வந்து நன்னா கற்றுக்கிறவா வந்து அவள் வந்து they will rule the kingdom of all auspiciousness அப்படிங்கிற மாதிரி எல்லா மங்களமும் இருக்கிற ஒரு ராஜ்யத்தை அவள் ஆழ்வாள், அதுக்கு சக்கரவர்த்தியாக இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது மங்களம்னாலே நமக்கு யாரோட இது வருது நினைவில் வருதுன்னாக்கா தாயார் தான் ஞாபகம் வரா. அந்த மாதிரியான மங்களம் உடைய ஒரு தேசத்துக்கு சக்கரவர்த்தியாக ஆவார்கள் இந்த ஸ்தோத்திரத்தை கத்துண்டவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ பார்க்கலாம் நம்ம 21வது ஸ்லோகம். ஸோ 21வது ஸ்லோகத்தில் வந்து அதனுடைய இது வந்து தாயே உன்னுடைய கட்டாட்சங்கள் மகிமை வாய்ந்த கட்டாட்சங்கள்னால அடியேனவர் வந்து குளிரப்பை உன்னுடைய கட்டாட்சங்களை வந்து ஒரே கொஞ்சம் பார்த்தா கூட போகிறோம், அந்த அளவு பார்த்தாலே அதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கொஞ்சமாவது பார்த்து வந்து அடியனுக்கு கட்டாட்சம் பண்ணு, அடியனை குளிர வையது, அடியேன் அப்படி நனையவை உன்னுடைய கட்டாட்சத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா உன்னுடைய கட்டாட்சம் தான் வந்து எனக்கு இருக்கிற ஒரே ரெஃப்யூஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதில் சொல்கிறச்சே வந்து என்ன சொல்கிறார், முதல்ல கட்டாட்சங்கள் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னாக்க 2 இதுகள் வந்து பாக்ஸஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதாவது சில ஸ்லோகங்களில் வந்து ஒரு நிறைய ஆஜெக்டிவ்ஸ் வரும், அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது இப்படிப்பட்டது அப்படின்னு வரிசையாக ஒரு ஆஜெக்டிவ்ஸ் அல்லது ஆஜெக்டிவ் ஃப்ரேசஸ் வரும். அது ஸோ எதை பற்றி சொல்கிறாரு, அதை இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு சொல்லிகிட்டே போகிறாரே, அவர் எதை பற்றி சொல்கிறாருங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரியும். அது யூ வில் see that in சரணாகதி கத்தியத்தில் கூட அந்த மாதிரி வரும் அது. ஸோ அந்த மாதிரி எதை பற்றி பேசுகிறாருன்னு தெரியாமல் ஆட்ஜெக்டிவ்ஸை ப்ராசஸ் பண்ணுறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். அதனால அந்த I put a box on the noun that is being qualified by all the adjectives that you see before it. இந்த கட்டாட்சங்கள், ஸோ கட்டாட்சம் அப்படிங்கிற நவுனை குவாலிஃபை பண்ணுறதுக்கு நிறைய adjective qualifiers சொல்கிறார் அவர். கடைசியில் அடுத்து அடியேனை பற்றி சொல்கிறச்சே, அடியேனுங்கிற நவுனை பற்றி சொல்கிறச்சே அதை குவாலிஃபை பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிஸ்கிரிப்டர்ஸ் கொடுக்குறாரு அவர். ஸோ இட் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட்
what exactly the context is so that we can apply the adjectives properly in our mind. ஸோ தாயாருடைய கட்டாட்சங்களை பற்றி சொல்கிறார் முதல்ல. அதனால் அதில் வந்து யூ கேன் சி தட் 5 டிஸ்கிரிப்டர்ஸ் சொல்கிறார் அவர், 5 விதமான adjective qualifiers சொல்கிறார் அவர். ஸோ தாயேன்னு கூப்பிடுறார். அம்பன்னு கூப்பிடுறது வந்து தாயேன்னு கூப்பிடுற மாதிரி உன்னுடைய கட்டாட்சங்கள் இருக்க அதுகள் வந்து அடிக்கடி வெளியிடப்பட்ட கருணையை உடையதா, ரொம்ப அடிக்கடி வந்து உன்னுடைய கருணையை அது ப்ரொக்ளைம் பண்ணிகிட்டே இருக்குகள், அது உன்னுடைய தயையை அதுகள் ப்ரொக்ளைம் பண்ணிகிட்டே இருக்குகள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெளியிடப்பட்ட இந்த இந்த பிரகடனம்னு சொல்லுவாள் தமிழில், அந்த மாதிரி அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாள். பிரகட்டித்த சானு பிராச பிரகட்டித்த தயைன்னு சொல்கிறார். அந்த பிரகடனம் செய்யப்பட்ட தயையை காமிச்சுட்டே இருக்கு. அதாவது உன்னுடைய கட்டாட்சங்கள் வந்து அது அடிக்கடி உன்னுடைய இவள் கருணை வாய்ந்தவள் அப்படிங்கிற மாதிரி இவளுடைய கருணையை வந்து அடிக்கடி பிரகடனம் பண்ணிகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட கட்டாட்சங்கள்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டர் சொல்கிறார். ரெண்டாவது டிஸ்கிரிப்டர் என்னன்னாக்கா அடர்த்தியான அன்பு குற்றம் காணாமை நிறைந்தவை. அதாவது வாத்சல்யம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். வாத்சல்யம்ங்கிறது எப்படின்னாக்க அந்த வாத்சல்யம்ங்கிறது அன்புன்னு லூஸாக சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனாக்க தாய் பசு வந்து தன்னுடைய கண்ணுக்குட்டியை அந்த கண்ணுக்குட்டி கிட்ட காமிக்கிற அன்புக்கு வத்சன்னா கண்ணுக்குட்டி. ஸோ வாத்சல்யம்ங்கிறது தாய் பசு தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு காமிக்கிற அன்பு இருக்கே அது மாதிரி. அதாவது கண்ணுக்குட்டி எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது, அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக அதுக்கு நக்கி கொடுத்துன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது நமக்கும் எவ்வளோ குற்றங்கள் இருந்தாலும் அது மாதிரி வாத்சல்யத்தோடு அவள் அதை வந்து ஓவர்லுக் பண்ணுறவள் அவள் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது அது. ஸோ அது பார்த்தேன்னாக்கா ஸோ அடர்த்தியான அந்த மாதிரியான ஒரு இதை பண்ணிட்டு இருக்கிறவள் அவள் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற மாதிரி, நட்பு மிக்கவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அப்புறம் அனகை, அதாவது பாவங்கள் எல்லாம் போக்க வைக்கிறது அந்த கட்டாட்சங்கள் அப்படின்னு இன்னொன்று சொல்கிறார் அவர். அப்புறம் வந்து என்னன்னாக்கா எப்படி வந்து அமுதம் பெருக்குகள், அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் அமுதம் அந்த மாதிரி அல்லது ஒரு வேவ் ஆஃப் அமுதம் வந்துனாக்கா எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரியான அந்த அந்த அமுத பெருக்குகள் மாதிரியே இருக்குகள். அது அதுகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அமுதம், அமுத பெருக்குகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் அமிர்தம், அந்த ஸ்ட்ரீம்ஸ் வந்து எவ்வளோ கூலாக நமக்கு நன்னா இருக்கும், அதுகளுக்கு ஃப்ரெண்டு இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிப்பட்ட உன்னுடைய கட்டாட்சங்கள்னால நீ என்ன பண்ணு, அடியேனை வந்து ஒரு நொடி பொழுது கட்டாட்சி பீராக அப்படின்னு சொல்ல போகிறார். அந்த அடியேனைன்னு சொல்கிறச்சே அந்த அடியேனை தன்னை டிஸ்கிரைப் பண்ணுறார் அவர். அதை நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா தாயே, இந்த 3 வகையான தாபங்கள், தாபத்ரயம்னு சொல்கிறாரோளோ இல்லை, 3 வகையான தாபங்கள், தன்னாடியே வர்ற தாபங்கள், அதே மற்றவாகிட்டேருந்து வர்ற தாபங்கள் ரெண்டாவது, அப்புறம் பகவத் சங்கல்பத்தால் வர்றது அந்த தாபங்கள் இருக்கே அது மாதிரி ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, அப்புறம் ஆதி தெய்வீக அப்படின்னு சொல்லப்படுற அந்த 3 வகையான தாபங்கள் இருக்க. அந்த தாபங்கள் என்ன வாட்டின்னு இருக்கு, அதனுடைய உஷ்ணத்துல இருந்து நான் ரொம்ப தவிச்சுன்னு இருக்கேன். அந்த 3 தாபங்கள், தாபம்னாலே ஹீட் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ அந்த 3 வகையான தாபங்களில் நான் தவிச்சுன்னு இருக்கேன் தாயே, அப்படிப்பட்டவன் நான் ஒன்று. இப்போ இன்னொரு டிஸ்கிரிப்ட் என்னன்னாக்க எனக்கு வேற ஒரு கைமுதல் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் கேபிட்டல், நீ ஒத்தி தான், நீயும் எம்பெருமானும் தான் எனக்கு கதி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். நீங்கள் தான் எனக்கு உபாயம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வேறு கைமுதலே கிடையாது, வேறு உபாயமே கிடையாது, அதனால் நான் வாடின்னு இருக்கேன் நான். அப்படிப்பட்ட அடியேனை உன்னுடைய கட்டாட்சங்கள்னால ஒரே ஒரு க்ஷணம், ஒரே ஒரு நொடி பொழுது நீ கட்டாட்சிச்சா கூட போரும் தாயே. அப்படி கட்டாட்சிச்சு என்னை நினைப்பீராக, என்னை ட்ரென்ச் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி கூல் மீ டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? இப்போ வார்த்தைகள் பார்த்தேன்னாக்கா ஸோ சானு பிராச பிரகட்டித்த தயை. ஸோ அந்த 5 டிஸ்கிரிப்டர்ஸ் டிஸ்கிரைபிங் த கட்டாட்சம். அது என்னன்னாக்கா பிரகட்டித்த சானு பிராசன்னாக்கா அடிக்கடி அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அதனுடைய ஆரிஜின் என்னங்கிறத வியாக்கியானத்தில் பார்க்கலாம். ஸோ சானு பிராச பிரகட்டித்த, பிரகடனம் செய்யப்பட்ட, ஸோ ப்ரொக்ளைம்ட் தயை, அப்படிப்பட்ட தயையை உடையவை அப்படிங்கிற மாதிரி. ஸோ கட்டாட்சங்கள் வந்து அடிக்கடி வெளியிடப்படுற அந்த தயையை உடையவை, அது ஒன்று. அப்புறம் சாந்திர வாத்சல்ய திக்தைகி, வாத்சல்யம்னாக்கா உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படின்னாக்கா சாந்திர வாத்சல்யம்னாக்கா டென்ஸ் வாத்சல்யம். வாத்சல்யம் வந்து ஒரு லூஸாக இல்லாமல் நன்னா பேக் பண்ணி வச்சுருந்தா அது எவ்வளோ வாத்சல்யம் இருக்கும், அது மாதிரி அவ்வளோ சாந்திர வாத்சல்ய திக்தைகி, நிரம்பியது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடர்த்தியான இந்த வாத்சல்யம் நிறைஞ்சது, என்கிட்ட இருக்கிற குத்தங்களெல்லாம் நீ ஓவர்லுக் பண்ணிடுற அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அப்புறம் அந்த ஸ்னிக்தை அப்படிங்கிறது, ஸ்னிக்தைங்கிறது வெரி ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அம்பன்னு தாயேன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறார் அவர். அது மாத்திரம் இல்லை, அமிர்த லஹரி, அமிர்தம் அப்படிங்கிற அலைகள் அல்லது அமிர்தம் அப்படிங்கிற பெருக்கு இருக்கே, அது லப்த சப்ரம்மச்சரியை அப்படிங்கிற மாதிரி.
அதாவது அமிர்த பெருக்குகளோடு தோழமை கொண்டவை. ஸோ அந்த கட்டாட்சங்கள் வந்து தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் அமிர்தம் அப்படிங்கிற மாதிரி. பிரம்மச்சரியனாக்க ஒரு ஒரு குரு கிட்ட இந்த பிரம்மச்சாரிகள் வந்து நீங்கள் குருகுலத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. அவள் வந்து படிச்சுட்டு இருந்தாள்னாக்க அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த சிஷ்யர்கள்லாம் இருக்காள், அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரம்மச்சாரியன்னு சொல்லிக்கிறாத. ஸோ அதாவது அவள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழமையாக நட்பாக இருப்பாளோ இல்லையோ, அப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அமிர்த லகரி, அமிர்தத்தினுடைய பெருக்கு இருக்கே, அதனால் அது அடைய பெற்ற சபிரம்மச்சரி, அதுக்கு தோழமை கொண்டவை அப்படிங்கிற மாதிரி, அமுத பெருக்குகளுடன் தோழமை கொண்டவை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வியாக்கியானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அமிர்தம்ங்கிறது வந்து தாயாரோட அது வந்து கூட வந்து அந்த சமுத்திரத்தை கடையர்ச்சி அதுவும் சேர்ந்து வந்ததோ இல்லையோ, அதனால வந்து தாயாருடைய கட்டாட்சங்களுக்கும் அந்த அமிர்தத்தினுடைய அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அமிர்த பெருக்குகளோடு தோழமை கொண்டவை அப்படின்னா அமிர்த பெருக்குகள் வந்து எப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதோ அந்த மாதிரி சந்தோஷம் கொடுக்குறவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட இது இருக்கே, அப்படிப்பட்ட உன் கட்டாட்சங்கள்னால சொல்கிறார். அதாவது பார்த்தேன்னாக்க கட்டாட்சைகின்னு இங்கே வருது, அப்படிப்பட்ட உன்னுடைய கட்டாட்சங்களால் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கடைசியில் வந்து உன்னுடைய கட்டாட்சங்களால் ஆர்திரேதானாக்க என்னை ட்ரென்ச் பண்ணுவாயாக அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னை நினைப்பாயாக, உன்னுடைய கட்டாட்சங்களால் என்னை நினைப்பாயாக அப்படின்னு சொல்கிறார் அவர். எப்படிப்பட்டவன் நான் அப்படின்னு சொல்றச்சே கர்மே தாப திரய விரச்சிதே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது கர்மே தாப திரய விரச்சி. இப்போ கரம்ங்கிற அப்படி வார்த்தை இதில் ஹிந்தியில் தெரியும் இல்லையா உங்களுக்கு, கரம்னாக்க சுட சுட உஷ்ணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கரம்ங்கிற வார்த்தை வந்து இந்த இதில் தான் வந்திருக்கு, கர்மேங்கிறதுல தான் வருது இது. ஸோ கர்மே தாபத்திரய, அந்த தாபத்திரயம் இருக்கே, அதனால வந்த உஷ்ணத்துல வந்து அந்த அப்படிப்பட்ட தாபங்களால வந்த உஷ்ணத்துல வந்து விரச்சிதே தவிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். 3 வகை தாபங்களால் வந்த உஷ்ணத்தில் தவிக்கிறவன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்படி பதில் எப்படி தவிக்கிறவன்னா காட தப்தம், ரொம்ப ஆழமாக, காடனா ரொம்ப உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப ஃபேர்ம்லி நான் தவிச்சுன்னு இருக்கேன், ஏதோ பேருக்கு என்ன வாட்டின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ அது வந்து ஸோ ரொம்ப தீர்க்கமாக வாட்டின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ தாபத்ரய 3 விதமான தாபங்கள் இருக்கே, அதனால வந்த விரச்சிதே, அது அந்த அப்படிப்பட்ட உஷ்ணத்தில் கர்மே, அதில் காட தப்தம் ஃபர்மா ஐம் இம்மர்ஸ்ட் இன் இட் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி உஷ்ணத்தில் ரொம்ப தவிச்சுன்னு இருக்கேன், காட தப்தம் ரொம்ப டீப்பாக தவிச்சுன்னு இருக்கேன் நான். அப்படி அது மாத்திரம் இல்லை, ஆக்கிஞ்சன்யா எனக்கு வேற ஒரு பொலிட்டிக்கல் கேபிட்டல் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆக்கிஞ்சன்யத்தினால வந்து நான் கிளப்பித்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால நான் வாடின்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால வந்து ஓன் டவுன் பை ஆக்கிஞ்சன்யம். அது அப்படிப்பட்டவனால வந்து இது என்ன சொல்கிறாருனாக்கா, எனக்கு க்ஷணம் மாமிரே, ஒரு க்ஷணமாவது என்னை வந்து கட்டாட்சைகி ஆர்திரேதாக, உன்னுடைய கட்டாட்சங்களால் என்னை வந்து குளிர வைப்பாயாக அப்படிங்கிற மாதிரி. அந்த அனகைங்கிறது கடைசியில் இருக்குது. ஈவன் தோ இட் டிஸ்கிரைப்ஸ் தி கட்டாட்சைகி, அது வந்து கட்டாட்சங்களால். இந்த அனகைகின்னாக்க குற்றம் இல்லாமல்னு யூஸ்வலாக சொல்லுவோம், இது பாவங்களை எல்லாம் போக்க வைக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அது வந்து ஸோ இட்ஸ் ஃபிஃப்த் ஒன் ஆஃப் த 5 டிஸ்கிரிப்டர்ஸ் ஃபார் தி கட்டாட்சம் அப்படிங்கிற மாதிரி அது. ஸோ இப்படி இப்போ உன்னுடைய கட்டாட்சங்கள் வேணும் தாயே, அது பிகாஸ் தேர் வெரி பவர்ஃபுல் அப்படிங்கிற அர்த்தத்தில் இது அமைஞ்சிருக்குது. எனக்கு ஒரு கொஞ்சம் துளியோண்டு இருந்தால் போகிறோம், எனக்கு ரொம்ப நேரமான கட்டாட்சம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் த லிட்டில் பெட் இஸ் இனஃப் டு அப்லிஃப்ட் மீ அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். ஏஐயோட வேர்ஸ் சொல்கிறது, ஓ மதர் தை ஸ்வீட் கிளான்ஸ் ப்ரொக்ளைம்ஸ் தை கிரேஸ், அதான் அம்ப சானுப்ராச பிரகட்டித்த தயை பிரகடனம் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத. வித் மெர்சி ஃப்ளோயிங் இன் இட்ஸ் சாஃப்ட் எம்ப்ரேஸ், அதனுடைய தயை என்ன அப்படி அது ஃப்ளோ பண்ணிகிட்டே இருக்குது. இட் பிரிம்ஸ் வித் லவ் தட் ஹைட்ஸ் த ஃபால்ஸ் வி பேர், த ஹைடிங் த ஃபால்ஸ் வி பேர், அதனால தான் அந்த லவ் வந்து வாத்சல்யம்னு பேர். அண்ட் wraps the weak in friendship's tender care, இந்த ஸ்னிக்தை அப்படிங்கிற வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இட் burns through sins with silent saving light, அந்த அனகை அப்படிங்கிற வார்த்தைகள் அது சொல்கிறது. and pours out bliss like nectars flowing might, அமிர்த லஹரி லப்த சப்ரம்மச்சரியை அப்படிங்கிறத சொல்கிறது. when triple fires torment this fragile frame,
ஸோ தர்மே தாபத்ரய விரச்சதே காடதத்தம் லெட் ஃபால் தை கிளான்ஸ் மை ஓன்லி மீன்ஸ் அண்ட் கிளைம். உன்னுடைய கட்டாட்சத்தை கொடு, எனக்கு இருக்கிற ஒரே இது கைமுதல் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த சானுப்பிராச பிரகட்டித்த தயைன்னு சானுப்பிராச அடிக்கடி வந்து அது ப்ரொக்ளைம் பண்ணிட்டு இருக்கு உன்னுடைய தயையை, உன்னுடைய கட்டாட்சங்கள்னு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னாக்க இந்த வார்த்தை சானுப்பிராசம்ங்கிறது எப்படின்னாக்க அது வந்து இந்த போயட்ரிக்கு வந்து ஒரு அழகு கூட்டுற விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணுறச்சே சானுப்பிராசம்னு ஒன்று இருக்குது. இப்போ இங்கிலீஷில் வந்து அலிட்ரேஷன் சொல்கிறாளோ இல்லையோ, அது சில லெட்டர்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிறது வந்து அதுக்கு பேர் அலிட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அதே மாதிரி தமிழில் வந்து எதுகை மோனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அது வந்து அதே சவுண்ட்ஸுகள் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதை வந்து சம்ஸ்கிருத போயட்ரியில் வந்து அதுக்கு பேர் அனுப்பிராசக அப்படிங்கிற மாதிரி பேர் அது. ஸோ வர்ணாவிருத்தி அனுப்பிராசக, த ரெப்பிட்டேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் சவுண்ட்ஸ் வந்து அது வந்து அனுப்பிராசம்னு போயட்ரியில் சொல்லுவாள். ஸோ அப்படின்னா அர்த்தம் லெட்டர்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கும், ஒரு பர்டிகுலர் லெட்டர் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் அது அனுப்பிராசம்னு சொல்லுவாள். ஸோ அந்த அடிக்கடி வர்றதுனால இந்த தாயாருடைய கருணையை அடிக்கடி அது வெளிப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஸ்லோகத்தை பார்த்தேன்னாக்கா இதுலேயே உங்களுக்கு அனுப்பிராசம் தெரியும். அது இப்போ சான்னு ஆரம்பிக்கிறது, இங்கே சான்னு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு அலிட்ரேஷன். ஸோ அது வந்து அனுப்பிராசம் அப்படிங்கிறத எப்படி சானுப்பிராசன் அந்த அனுப்பிராசத்தை யூஸ் பண்ணுறாரோ அப்படி அதை ரெஃபர் பண்ணுற அதே ஸ்லோகத்தில் வந்து அவரே அந்த அனுப்பிராசத்தை நிறைய யூஸ் பண்ணுறாரு அவர். சானுப்பிராச இங்கே சா அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த அம்பங்கிறதுல ஆள் ஆரம்பிக்கிறது, இங்கே அமிர்தங்கிறது ஆள் ஆரம்பிக்கிறது. ஸோ யூ கேன் சீ தட் அதுலேயும் அந்த அனுப்பிராசம்ங்கிறது வருது. அது அதே மாதிரி இங்கே கர்மேன்னு கல ஆரம்பிக்கிறது, இங்கே க இருக்கு. ஈவன் தோ தேர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் க, அது வந்து தேர் ஸ்டில் கன்சிடர்ட் அஸ் அந்த அலிட்ரேஷனோட சேர்த்து அப்படி மாதிரி. அது அதே மாதிரி ஆன்னு சொல்கிறது, இங்கே ஆ கிஞ்சன்யம், அப்புறம் இங்கே அன்னு வந்திருக்கு, இங்கே ஆன்னு வந்திருக்கு. தேர் ஸ்டில் கன்சிடர்ட் as a part of an anuprasam அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூ கேன் சீ தட் எவ்வளோ அழகாக வந்து இந்த அனுப்பிராசத்தை ரெஃபர் பண்ணுற அந்த போயம்லேயே வந்து அந்த வேர்ட்ஸ்லேயே வந்து அவரே இந்த அனுப்பிராசத்தை யூஸ் பண்ணியிருக்கார், அந்த அலிட்ரேஷனை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ தாயாருடைய அந்த வாத்சல்யத்தை சொல்கிறதே சாந்திர வாத்சல்ய திக்தைகி, ரொம்ப டென்ஸ் வாத்சல்யத்தை நீ வச்சுன்னு இருக்கேன்னு சொல்கிறச்சே, அதாவது வாத்சல்யத்தை பற்றி அந்த ஞானசாரம் அப்படிங்கிற அந்த ஒரு தமிழ் கிரந்தம் ஒன்று இருக்குது, தமிழ் நூல் ஒன்று இருக்குது, அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர் ஒருத்தர் தமிழில் எழுதியிருக்கார். அவர் வந்து எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை சொல்கிறச்சே ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். வண்டுபடி துளப மார்பனிடை செய்த பிழை, அதாவது துளசி மாலையை, அதுவும் வண்டுகள் சூழ்ந்திருக்கிற துளசி மாலையை போட்டுருக்கானே அந்த எம்பெருமான், அவன்கிட்ட நம்ம பண்ண குத்தங்கள் வந்து நான் உண்டு பல என்று இந்த மாதிரி நிறைய குத்தம் பண்ணிட்டேனே அப்படின்னு உளம் தளரேழு, மனசு தளர்ந்து போகாதீங்கோ அப்படின்னு அடியார்களுக்கு சொல்றார் அவர். என்னாக்க தொண்டர் செய்யும் பல்லாயிரம் பிழைகள் பார்த்திருந்தோம். அடியார்கள் பண்ற பிழைகளை வந்து ஆயிரக்கணக்கில் பண்றாங்கிறது தெரியும் அவனுக்கு, அவன் எல்லாம் பார்த்திருக்கான் அவன். அப்படி பார்த்திருந்தும் காணும் கண் இல்லாதவன் காணிறை, அதாவது பார்த்திருந்தும் அவன் பார்க்கல அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். பார்த்திருந்தும் பார்க்கல என்னன்னு அர்த்தம், he is aware of them, but at the same time he is not like, okay, I'm going to write it down and punish him for that அப்படிங்கிற மாதிரி பண்ண போதில்லை. ஸோ இஸ் நாட் ரெக்கார்டிங் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை கைண்ட் ஆஃப் ஓவர்லுக் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி. காணும் கண் இல்லாதவன் காணிறை, அவன் வந்து அதை பார்க்கறதுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்குன்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அப்படிப்பட்ட கண் இல்லாதவன். அப்படி அதை நீங்கள் பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி, காணிறைன்னு அதை பாருங்கோ. இப்படி கண்ணை பற்றி பேசுகிற ஒரு பாசுரத்தில் அப்படிப்பட்டவன் நீங்கள் பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ நீங்களும் உங்களோட கண்ணை வச்சுன்னு பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அடுத்த பாசகத்தில் சொல்கிறார், அற்றம் உரைக்கில் உறுதியாக ஃபைனலாக சொல்லணும்னாக்க அடைந்தவர் பால், அவன்கிட்ட சரணாகதி பண்ணி அவன்கிட்ட அடைஞ்சிருக்காளே அவ மேலே அம்புயைக்கோன், அம்புயைங்கிறது தாயாரை சொல்கிறது. தாயாருடைய நாதனான எம்பெருமான் இருக்கானே, அம்புயைங்கிறது அம்புஜம் அப்படின்னு தாமரை மேலே வாசம் பண்ணுற தாயாரை சொல்கிறது. அவனுடைய நாதன் வந்து குற்றம் உணர்ந்து இகழும் கொள்கையனோன்னு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறாரு அவர், ரிட்டாரிக்கல் கொஸ்டின் ஒன்று கேட்குறாரு. அது வந்து அடியார்களுடைய குத்தங்களை வந்து தெரிஞ்சுட்டு இகழும் கொள்கையனோ, இகழும்னாக்கா கேலி பண்ணுறதுன்னு லிட்ரலாக இட் மீன்ஸ். அது இகழும்னாக்கா அவளை ஷன் பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி, அவளை வந்து ஒதுக்கி விட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரியான் இகழும் கொள்கையனோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் அவர். அதுக்கு பதில் வந்து இன்னும் ஒரு அனாலஜி ஒன்று சொல்கிறார். அது எற்றே தன் கன்றின் உடம்பின் வழுவன்றோ
காதலிப்பது அன்று அதனை ஈன்று உகந்த ஆனாக்க பசு வந்து அன்னைக்கு தான் அந்த கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப ஸ்லைமியாக இருக்கும், அந்த தொப்புன்னு கீழே விழுந்திருக்கும். கண்ணுக்குட்டி போடுறச்சே மண்ணெல்லாம் அதில் ஒட்டின்னு இருக்கும். அப்படி அன்னைக்கு பிறந்த தன்னுடைய கண்ணுக்குட்டி மேலே அது எவ்வளோ ஸ்லைமியாக இருக்க, இவ்வளோ டர்ட்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதை ஒதுக்கி வச்சிருமா இருந்தது. பசு ஒதுக்கி வைக்காது இல்லையா? எற்றே தன் கன்றின் உடம்பின் வழுவன்றோ காதலிப்பது. கண்ணுக்குட்டியை காதலிக்கல, அதனுடைய குத்தத்தை தான் அது அது மேலே தான் நிறைய பிரியம் வச்சுன்னு இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். அதே மாதிரி அதாவது என்ன எம்பெருமானை பற்றி ஒரு கேள்வி கேட்டுட்டு எம்பெருமான் டேர்ம்ஸில் பதில் சொல்லாமல் ஒரு தாய் பசுவோட டேர்ம்ஸில் பதில் சொல்கிறார் அவர். ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்டெண்ட் இட் ஃப்ரம் தட் அனாலஜி டு எம்பெருமான். பாட்டம் லைன் வந்து எம்பெருமான் வந்து நம்மளை வந்து இஸ் நாட் கோயிங் டு பனிஷ் அஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். அதே வந்து நான்முகன் திருவந்தாதியிலையும் வந்து இவர் திருமழிசை ஆழ்வார் சொல்கிறார், தற்பு என்னை தான் அறியானேலும். அதாவது தற்புனாக்க அதான் எப்படி இருக்கேனோ அதை வந்து அவன் தான் அறியான் அப்படிங்கிற உள்ளபடி அறிய மாட்டான். நான் ரொம்ப ஒரு விர்ச்சுவஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நினச்சின்னு இருக்கான் அவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். உள்ளபடி என்னை தான் அறியானேலும், அவனுக்கு நான் எப்படிப்பட்டவன், எவ்வளோ பெரிய அயோக்கியங்கிறது அவனுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கல அவன். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கூட தடங்கடலை கல் கொண்டு தூர்த்த கடல் வண்ணன் சொல்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் வந்து அந்த சமுத்திரத்தை வந்து கல்களை வச்சுட்டே அணை கட்டினானே, அவன் வந்து என் கொண்ட வெவ்வினையும் நீங்க என்னுடைய கர்மாக்கள்லாம் போகிறபடி விலங்கா மனம் வைத்தான். என்கிட்டே என்னை விட்டுட்டு போகாத மனசை வந்து என் மேலே வச்சானவது. அப்படி இருக்கச்சே எவ்வினையும் மாயும் ஆள்கண்டு, அப்படி இருக்கச்சே எல்லா கர்மங்களும் போயிடும் இல்லையா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ ஸ்தோத்திர அர்த்தத்துலையும் பார்த்தேன்னாக்கா அந்த வாத்சல்யம், எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை பற்றி சொல்கிறார் அவர். அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா, நீ வந்து ஃபர்தர் மோர் அப்படின்னு எம்பெருமானை கூட்டி சொல்கிறார் அவர். நம்ம பார்த்துருக்கோம் ரீசெண்டாக ஸ்தோத்திர ரத்னம். அதில் வந்து இந்த சிசுபாலனை அவன் வந்து எவ்வளோ தப்பு பண்ணான், ஒவ்வொரு பர்த்லேயும் அவன் தப்பு பண்ணிகிட்டே இருந்தான் அவன். அப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஃபர்தர் மோர் ஃபால்ஸ் ஓவர்லுக்கர் அப்படிங்கிற மாதிரியே ஒரு அர்த்தம் இது. அந்த வார்த்தை முக்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார் அவர். எல்லாத்தையும் குத்தங்களெல்லாம் ஓவர்லுக் பண்ணுறவனே கிருஷ்ணா, you were a moksham giver to the offending in every birth, Shishupala. You gave moksham to Shishupala who was offending you in every birth அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பிரதிபவம் ஒவ்வொரு பிறவியிலும் அபராதம் செய்தவனாக இருந்த அந்த அந்த முக்தான் இவர் எம்பெருமானை கூப்பிட்டு சொல்கிறார். அப்படிப்பட்ட சிசுபாலனுக்கு சாயுஜ்யதக மோட்சம் கொடுத்தவனாக அபூஹு ஆகிறாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதே மாதிரி சகசிரநாமத்திலையும் அவிஜ்ஞாதா அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம அவிஜ்ஞாதா சஹசிராம்சுர் விதாதா கிருதலக்ஷணக. அந்த அவிஜ்ஞாதா அப்படிங்கிறது வார்த்தை என்னன்னாக்கா அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி, நம்மளுடைய குத்தங்கள்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அதாவது அவன் வந்து பஷ்யதி அசக்ஷுகு, அவனை கண்ணு இல்லாமலே பார்க்கிறவன் அவன். ச ஸ்ருணோதி அகர்ணக, காது இல்லாமலே கேட்கிறவன் தான் அவன். அதனால் if he wanted to he can note everything that's happening அவன். ஆனாக்கா இருந்தாலும் நம்மளுடைய பாவங்களை வந்து ஓவர்லுக் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ அதே மாதிரி அமிர்தலஹரி லப்த சப்ரம்மச்சரியை அப்படிங்கிறது வந்து அவள் வந்து she emerged along with அமிர்தம் from that churned ocean அது. ஸோ அதை பார்த்தேன்னாக்கா அதை வந்து இதுன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, ஆலோக்கியத்வாம் 14வது ஸ்லோகத்தில் இதே ஸ்ரீஸ்துதியில் ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே, அமிர்தத்துடன் கூட பிறந்தவளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அமிர்த சகஜே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அமிர்த சகஜே, அமிர்தத்துடன் கூட பிறந்தவள் அவள். அதனால் வந்து அந்த சிப்ளிங்ஸுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் காமனாக இருக்குமோ இல்லையோ, அது மாதிரி வந்து அவளுடைய கட்டாட்சம்ஸ் வந்து தே ஆர் லைக் அமிர்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அண்ட் நடிகன் has already mentioned what the சப்ரம்மச்சாரிஸ் அப்படிங்கிற மாதிரி அமிர்த லஹரி லப்த சப்ரம்மச்சாரியை அப்படிங்கிறது. ஸோ ஒரே குரு கிட்ட கீழே படிக்கிற சிஷ்யர்களுக்கு தே ஆர் சப்ரம்மச்சாரிஸ் அப்படிங்கிற மாதிரி. they are supposed to be friends among one another அப்படிங்கிற மாதிரி. தாபத்ரயங்கள்ங்கிறது அடியன் ஆல்ரெடி மென்ஷன் 3 விதமான. ஆதி ஆத்மிகம், ஆதினாக்கா சஃபரிங்னு வச்சுக்கோங்க, ஆத்மிகம்னாக்கா தன்னால் வர்றது ஆதி ஆத்மிகம் தன்னாலே வர சஃபரிங். அது வந்து போத் டு பாடி அண்ட் மைண்ட்ஸ், ஹெடேக், கோல்டு, காமம், குரோதம், பயம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தே ஆர் கன்சிடர்ட் அது ஆதி ஆத்மிகம். அதை வந்து சந்தி பண்ணேன்னாக்க ஆத்தியாத்மிகம்னு சொல்லுவாத. அதே மாதிரி ஆதி பௌத்திகம்ங்கிறது மற்றவாகிட்டேருந்து நமக்கு வர்ற சஃபரிங், அது காஸ்ட் பை அதர்
animals, birds, men, etc., causing physical or mental hurt. ஸோ பக்கத்தாத்துக்காரன் அவங்கள எதையும் பண்ணிட்டான்னாக்க அது வந்து தட் வில் பி ஆதி பௌத்திகம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஆதி தெய்வீகம், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் சொல்லுவாளோ இல்லை, நாங்கள் ஆக்ட்ஸ் ஆஃப் காடை நாங்கள் கவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த ஆக்ட் ஆஃப் காடை சொல்கிறது. அதாவது இந்த உலகத்தில் உள்ள ஒருத்தரையும் பிளேம் பண்ண முடியாது, இந்த மேலே ஒருத்தன் இருக்கானே அவனை தான் பிளேம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான சஃபரிங்ஸ் இருக்கே. தண்டர், லைட்னிங், ரெயின், எர்த்குவேக், ஹரிகேன், சுனாமி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு பேர். ஸோ இந்த மாதிரியான 3 வகையான தாபத்திரயங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிற அடியேன நீ வந்து கட்டாட்சிப்பாயாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த சாந்திர வாத்சல்ய திக்தைகி, அதாவது வாத்சல்யம் வந்து டென்ஸாக இருக்குது, ஏதோ பேருக்கு கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறார் அவர். அது நிறைந்ததாக இருக்கிறதுன்னு. அது கோதாஸ்துதியிலையும் நம்ம அதே சாந்திர வாத்சல்யம் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறார். சதமக மணி நீலா சாரு கல்ஹாரகஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துஹு. இங்கே சாந்திர வாத்சல்ய திக்தைகி அப்படின்னு சொல்கிறார். இங்கே சாந்திர வாத்சல்ய சிந்துஹு, அதாவது கடல், வாத்சல்ய கடல், டென்ஸ் வாத்சல்ய கடல் அப்படின்னு அங்கே கோதையை டிஸ்கிரைப் பண்ணார். இங்கே வந்து சாந்திர வாத்சல்யம் நிறைந்தவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? அதே மாதிரி ஆக்கிஞ்சன கபிதம், அதாவது ஆக்கிஞ்சனம் நிறைந்தவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து அதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னாக்கா, ந வித்யதே கிஞ்சன எஸ்ய, அதாவது யாருக்கு வந்து ஒன்றுமே இல்லையோ, ந வித்யதே கிஞ்சனக எஸ்யக, அந்த மாதிரி அவ சஹ் ஆகிஞ்சனக, அப்படிப்பட்டவன் வந்து ஆகிஞ்சனன்னு சொல்கிறான். தஸ்ய பாவக, அவனுடைய ஸ்டேட் இருக்கே அதுக்கு பேர் ஆகிஞ்சன்யம் அப்படிங்கிற மாதிரியான்னு சொல்கிறாரு. நம்ம பார்த்துருக்கோம் ஞாச தசகம் இதிலெல்லாம் பார்த்துருக்கோம். அது வந்து ஸோ இது வந்து ஸ்தோத்திர ரத்னத்துலேயும் தன்னை ஒரு ஆக்கிஞ்சனாக சொல்லுண்டு இப்போ சரணாகதி பண்ணுறாரோ இல்லையோ, அதான் ஆக்கிஞ்சனக அனன்யகதிகி சரண்ய தத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு ஸ்ரீ ஆளவந்தார் வந்து சரண்டர் பண்ணுறாரோ இல்லையோ, அதே மாதிரி அப்படிப்பட்டது அது. இதில் சொல்கிறார், இந்த இதில் வந்து உன்னுடைய கட்டாட்சங்கள்னால கட்டாட்சைகி அது ஸோ ஆத்ரேதாக, அதனால என்ன குளிர வெயினி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். கட்டாட்சங்களால் குளிர வைக்கிறது, அதுவும் எப்படின்னாக்க ரொம்ப பார்த்துட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. மாம் க்ஷணம், என்ன ஒரு க்ஷண நேரத்துக்கு உன்னுடைய கட்டாட்சங்களால் வந்து ஆர்திரையேத்தா குளிர வச்சா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒரு க்ஷணத்துக்கு வச்சா போகிறோம். ஏன்னா தாயாருடைய க்ஷணம் வந்து ரொம்ப அழகாக பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. பட் திஸ் இஸ் டு ரிமைண்ட் யூ, இந்த குணரத்ன கோஷங்களில் வந்து பராசர பட்டர் வந்து தாயாருடைய கட்டாட்சம் எவ்வளவு நேரம் ஒருத்தர் மேலே விழுறதோ அதுக்கு ப்ரொபோஷ்னலாக அவளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், எம்பெருமான பாருங்கோ, அவன் மேலே தாயாருடைய கட்டாட்சம் எப்போவுமே விழுந்துருக்கு, அதனுடைய ரிசல்ட் என்ன, இஸ் நவ் கால் த சுப்ரீம் பீயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ தாயார் வந்து அவளுடைய கட்டாட்சம் எம்பெருமான் மேலே எப்போ பார்த்தாலும் பட்டுன்னு இருக்கு, அதனோட ரிசல்ட் வந்து அதனுடைய பெனிஃபிட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் தேட் வந்து அவன் வந்து சுப்ரீம் பீயிங் ஆயிட்டான். அதே மாதிரி இந்த இதுவாழ்கால சில இந்திரனவா பிரம்மா சிவபெருமானவா மேலெல்லாம் வந்து தாயாருடைய கட்டாட்சம் ஒரு 2-3 விழருது. அது அந்த 2-3 விழருது அப்படிங்கிறனால இங்கே வருது பாருங்க, த்வித்ராச அப்படிங்கிற மாதிரி வருது, 2-3 விழுந்தது. அதனால வந்து அவள் எம்பெருமான் ஸ்டேட்டஸ்க்கு வசந்து போக முடியல, அதனால அவள் வந்து பெரிய தேவர்களாக ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஐடியா என்னன்னாக்க, அந்த நிறைய நேரம் எக்கச்சக்கமாக விழுந்துட்டே இருந்தால் நீ யூ பிகம் த சுப்ரீம் பீயிங். ஏதோ பேருக்கு 1-2 தடவை விழுந்தால் தேவர்கள் ஆயிடுவேன் அப்படிங்கிறனாலே, அதனால தான் க்ஷணம் விழுந்தாலும் ஒரு மனுஷனான எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அபாங்கா பூயாம் சோ யது பரிபரம். My throat is not cooperating today, so you'll forgive me. Brahma tadabhut amiyatra. I think I'll stop trying even. So amiyatra dvitrasacha shatamakadi sthatadharata. சதமக ஆதிங்கிறது, சதமகனா இந்திரன், ஆதி இந்திரன் மாதிரியான அந்த சிவபெருமான் பிரம்மாவாடெலாம் சொல்றது. அது அத ஸ்ரீஹி ஆம்நாய ததுபயம் முஷன் துவாம் பிரணிஜகௌ பிரசஸ்திஸ்ஸா ராஜ்ஞோ யதபிச்ச
புரி கோஷகதனம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய அடியனுடைய ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்டு வேர்ஸ் மாதிரி பார்த்தேன்னாக்கா யுவர் பவுண்ட்லெஸ் கிளான்ஸ் ஷேப் த லார்ட் அஸ் ஷீஃப் உன்னுடைய பவுண்ட்லெஸ் கட்டாட்சம்னால அவன் வந்து சுப்ரீம் பீயிங் ஆயிட்டான். த சோர்ஸ் ஆஃப் காட்ஸ் தேர் க்ளோரி அண்ட் பிலீவ் அவன் தான் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் த காட்ஸ். ஆனாக்கா few received just 2 or 3 in grace. 2-3 தான் கட்டாட்சம் விழுந்தது. and they was rose and stood beneath his place. அப்படிப்பட்டவா வந்து பெரிய தேவர்கள் ஆயிட்டா. though hymns exalt the sons of sacred flame வேதங்கள்லாம் இவாளை புகழறது. ஆனாலும் அதுக்கு கிரெடிட் வந்து அவளுக்கு போல உனக்கு தான் வரணும். ஏன்னா you are the one you gave them that position அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். their borrowed light reflects your boundless name. For praising those who shine beneath your gaze is homage to the throne the world obeys அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுக்காக இந்த ஸ்லோகத்தை அடியன் மென்ஷன் பண்ணேன்னாக்க எனக்கு க்ஷணம் கொஞ்சம் ஒரு க்ஷணம் உன்னுடைய கட்டாட்சம் விழுந்தாலும் போறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். 22வது ஸ்லோகம். இதில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா தாயே என்னுடைய சம்சார பயம்லாம் போயிடுத்துதே ஒன்று உங்ககிட்ட சரணாகதி பண்ணதுக்கப்புறம். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த சம்சார பயம் போயிடுத்து. அது மாத்திரம் இல்லை நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு போயிடுத்து. அதனால் எம்பெருமான்கிட்ட பக்தி ஜாஸ்தி ஆகிடுது ஒன்று சரணாகதி பண்ணதுக்கப்புறம். அதனால் ஸோ அப்படி அது மாத்திரம் இல்லை இப்படிப்பட்ட உன்னுடைய கட்டாட்சம் கிடைக்கிற உன்னை சரணாகதி பண்ணியாச்சு, சம்சார பயம் போயிடுத்து, எம்பெருமான்கிட்ட பக்தி ஜாஸ்தி ஆகிடுத்து. அதனால் வந்து நீயும் வந்து எனக்கு அடிக்கடி உன்னுடைய வள்ளல் தன்மை எனக்கு காமிச்சுட்டே இருக்க, நிறைய நன்மைகளை நிறைய மங்களங்களை கொடுத்துட்டே இருக்க நீ. அதனால் எனக்கு வந்து நான் உங்கள்கிட்ட வேறு என்ன கேட்குறது தாயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது வாட் கேன் ஐ ஆஸ்க் ஃபார் ஃப்ரம் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதாவது என்ன அர்த்தம்னாக்கா ஒரு தாயார் வந்து ஒரு பையன்கிட்ட சொல்ல, ஏண்டா நீ ரொம்ப நாளாக அவனுக்கு பசிக்கிறது இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த பையன் சொல்கிறான், அம்மா என்னாக்க எனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடி என்னை நீ உட்காந்து வச்சு நீ சாப்பாடு ஓட்டுற, அப்போ நான் எப்படி நான் வந்து பசிக்கிறதுன்னு சொல்ல முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லுவானோ இல்லையா. அதே அர்த்தத்தில் சொல்கிறார், தாயே நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருக்க, அதனால் எனக்கு ஒன்று ஏதாவது கேட்கணும்னே தோண மாட்டேங்கிறது தாயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது ஸோ ஆரம்பிக்கிறச்சு என்ன சொல்கிறார், பகவதி அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். பகவதினாக்க குணங்கள் நிறைந்த பிராட்டியை அப்படிங்கிற மாதிரி. பகவான் அப்படிங்கிறது வந்து 6 குணங்கள் உடைய எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அதே மாதிரி பகவதினாக்க 6 குணங்கள் உடையவள் இவளும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜக அப்படிங்கிற 6 குணங்கள் இருக்க, அந்த 6 குணங்கள் நிறைந்தவள். அதனால வந்து பகவதி அப்படிங்கிற மாதிரியான பேர் அவளுக்கு. ஸோ பகவதின்னு அட்ரஸ் பண்ணுறார் அவர். தாயே உங்ககிட்ட சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் அப்படிங்கிறத வந்து ஒரு பேரண்டடிக்கலாக நம்ம அசியூம் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து த்வத் பிரசாதாத் உன்னுடைய திருவருளால் உண்டான, உன்னுடைய அனுகிரகத்தால் உண்டான, உன்னுடைய பிரசாதத்தினால வந்த சர்வே பாவாக எல்லா விதமான மனநிலைகள் மென்டல் ஸ்டேட்ஸும் இருக்கே, அது எல்லா மனநிலைகளும் எப்படின்னாக்க பவ பய தமீம் பானவக அப்படிங்கிற மாதிரி. பவ பய சம்சார பயம்னு ஒன்று இருக்கே, இன்னொருத்தரம் பிறந்துருவோமா, திரும்ப திரும்ப அந்த சம்சாரத்திலேயே உழன்னு இருப்போமா அப்படிங்கிறத பயம் இருக்கே, அதை வந்து தமீம் அப்படிங்கிற அதாவது அப்படிங்கிற ஒரு நைட்டாக அதை உருவகப்படுத்துகிறார் அவர். அது ஒரு மெட்டஃபோர் மாதிரி அப்படிங்கிற. ஸோ சம்சார பயம் அப்படிங்கிற இந்த இருட்டு அல்லது ராத்திரி இருக்கே, அந்த ராத்திரிக்கு வந்து அந்த பானவக, பானுனாக்கா நம்ம சூரியன் சொல்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி பானவக அது மாதிரி இருந்து, இந்த சூரியன் மாதிரி இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதாவது உன்னை சரணாகதி பண்ணதுக்கப்புறம் உன்னுடைய தத் பிரசாதாத் சர்வே பாவாக உன்னுடைய அனுகிரகத்தால் உண்டான எல்லா மனநிலைகளும் அது வந்து இந்த பவ பயம், இந்த சம்சார பயம் அப்படிங்கிற இருட்டுக்கு ஒரு பானவக ஒரு சூரியனாக இருந்து அந்த சம்சார பயத்தை போக்க வச்சுடுத்து. அது மாத்திரம் இல்லை, ஹரவ் அதாவது ஹரவ்னாக்க ஹரியிலேருந்து வருது ஹரவ், ஹரின்னு சொல்லப்படுற இந்த எம்பெருமான்கிட்ட பக்தியை உத்வேலையந்தக பக்தியை ஜாஸ்தி ஆக்குறது, அந்த மாதிரி ஆக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த மனநிலைகள் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து எம்பெருமான் மேலே உள்ள பக்தியை வந்து ஜாஸ்தி பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறச்சே யாச்சே கிம் துவாம் அகம் இகன்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். அகம் அடியேன், இக இங்கே இந்த உலகத்தில் வந்து துவாம் உன்னை,
கிம் யாச்சே, நான் என்னத்தை யாச்சிப்பேன் தாயே அப்படிங்கிற ரொம்ப அழகான கேள்வி அது. யாச்சே கிம் துவாம் அகமிக என்னக எதகனாக்க என்னாக்க, பிகாஸ் சீதல உதார ஷீலா, என்ன சீதலனாக்க குளிர்ச்சியான, உதாரனாக்க ஔதாரியம் சொல்றோம் இல்லையா, தமிழ்ல வள்ளல் தன்மைன்னு சொல்வாள். அந்த வள்ளல் தன்மை ஷீலா, அப்படி அந்த குணம் உடையவளான நீ வந்து அது வந்து எனக்கு வந்து மகதாம் மங்களானாம் பிரபந்தான், பெரிய பெரிய மகத்தான்னாக்க பெரிய பெரிய மங்களங்களுடைய வரிசைகளை அப்படிங்கிற பிரபந்தம்னாக்க வரிசைன்னு அர்த்தம், சீக்வன்ஸ் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. திவ்ய பிரபந்தம்னாக்க சீக்வன்ஸ் ஆஃப் வேர்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையோ. ஸோ அந்த மாதிரி ஸோ மங்களங்களுடைய வரிசைகளை வந்து, அதுவும் மகதாம் மங்களானாம் பிரபந்தம், பெரிய பெரிய மங்களங்களோட வரிசைகளை வந்து சீதல உதார ஷீலா, குளிர்ச்சியான உதார வள்ளல் தன்மை அப்படிங்கிற குணத்தை உடையவளான நீ வந்து பெரிய பெரிய மங்களங்களுடைய வரிசைகளை வந்து பூயோ பூயோ திரும்பவும் திரும்பவும் திசசி எனக்கு கொடுத்துட்டு என்னை வந்து அனுகிரகிச்சுட்டு இருக்க. அப்படி இருக்கிறச்சே தாயே யாச்சே கிம் துவாம் அகம் இக, இங்கே வந்து நான் உன்கிட்ட கேட்கறதுக்குன்னு என்ன இருக்கு தாயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரி, நீ உனக்கு ஏற்கனவே கருணையோட எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க, அதனால வந்து எனக்கு வந்து கேட்கறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை தாயே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து இது ஒரு கண்டென்டட் ஸ்டேட்டை காமிக்கிறது. ஸோ அதாவது நம்மளும் அந்த ஸ்டேட்டுக்கு வரணும். அது எம்பெருமானே எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், ஐம் ஹாப்பி வித் வாட் யூ ஹவ் கிவன் மீ அப்படிங்கிற அந்த மாதிரியானது. இந்த குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, இந்த குறை ஒன்றும் இல்லை அதை அந்த அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அது பார்க்குறோம். அது வந்து O goddess rich in virtues, cool and kind, Bhagavati, அதான் rich in virtuesனாக்க அந்த 6 குணங்களை உடையவளே, cool and kind, சீதல உதார ஷீலா, அப்படிப்பட்டவளே. Your grace has stirred new currents in my mind, நிறைய மென்டல் ஸ்டேட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. தத் பிரசாதாத் சர்வே பாவாக அது கிரியேட் பண்ணியிருக்கு. அது வந்து அந்த மென்டல் ஸ்டேட்ஸ் வந்து they shine like suns that pierce the night of dread, where fear of birth and bondage long had spread. இந்த பவ பயம்னு இருக்கே, இந்த சம்சார பயம்னு இருக்கே, அந்த சம்சார பயம் அப்படிங்கிற இருட்டு, அந்த நைட் இருக்கே, அந்த இரவு, அந்த இரவுகளுக்கு வந்து ஒரு சூரியன் மாதிரி இருந்து அதெல்லாம் சம்சார பயத்தெல்லாம் போக்கடிக்கிறது. அதே மாதிரி அந்த ஹரி மேலே உள்ள பக்தியை ஜாஸ்தி பண்ணுறது. These thoughts will love for Hari deep and wide, அவன் மேலே எக்கச்சக்கமாக பக்தி வரவழைக்கிறது. A flood of bhakti none can stem or hide, ஒத்தராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது அந்த மாதிரியானது. இப்படி இருக்கச்சே தாயை உங்கள்கிட்டேருந்து நான் வந்து என்ன கேட்க முடியும், என்னாக்கா ஒன்னி தான் கொடுத்துட்டே இருக்கே. What more could I your servant ask or do when streams of bliss flow endlessly from you. உன்னுடைய bliss, உன்னுடைய அனுகிரகம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கே, நான் என்னத்தை கேட்கறதே தவிர அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்கிறார் அவர். ஸோ பகவதி அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம சதுஸ்லோகியில் வந்து தாயாரை பற்றி ஸ்ரீ ஆளவந்தார் சாதிச்சிருக்கிற அந்த ஸ்தோத்திரம் இருக்கே, சொல்கிறார் ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி ப்ரூம கதம் துவாம் வயம், உன்னை நான் எப்படி புகழறது, ஏன்னா உன்னுடைய எக்கச்சக்கமாக உன்னுடைய பெருமைகள் நிறைய இருக்குது. உன்னுடைய பேரே ஸ்ரீரித்யேவச்ச நாமதே, உன்னுடைய பேரே ஸ்ரீஹி அப்படின்னு பேருது. இப்படி இருக்கச்சே பகவதி 6 குணங்களை உடையவளே, ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜக, அந்த 6 குணங்களை உடையவளே, நான் உன்னை எப்படி புகழறது இந்த ஸ்தோத்திரத்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இந்த பவ பய தமீம், சம்சார பயம்ங்கிற இருட்டு, அதை வந்து இவர் நமக்கு இது ஆழ்வார்கள், எஸ்பெஷலி திருமங்கை ஆழ்வார் வந்து பெரிய திருமொழியில் 11.8 சொல்லியிருக்கார். அது வந்து இந்த மாற்றம் உளவாகிலும் அப்படிங்கிற அந்த பதிகம், அது ஹோல் பதிகம் இஸ் அபவுட் தி சம்சார பயம். அந்த சம்சார பயம் எப்படி எவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு அந்த சம்சார பயம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் அனாலஜி ஆஃப்டர் அனதர் வரிசையாக சொல்லிகிட்டே போகிறார் அவர். ஐ வில் ஜஸ்ட் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். நம்ம ஏற்கனவே இந்த பதிகத்தை பார்த்துருக்கோம். நம்ம மாற்றம் உளவாகிலும் அப்படிங்கிற சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஈவன் இஃப் யூ திங்க் டிஃப்ரெண்ட்லி ஓ எம்பெருமானே ஐ வில் ஸ்டில் ஹாவ் டு டெல் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறார். மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய் கோல் என்று எண்ணம், பிறப்பு அப்படிங்கிற குழியில் என்னை திரும்பவும் நீ போட்டுடுவியோ அப்படிங்கிற பயம் இருக்கே, நான் பயப்படுறேன் அப்படிங்கிற என்று இன்னும் எப்படி அஞ்சுகின்றேன்னா பயப்படுறேன். எது மாதிரி பயப்படுறேன், ஆற்றங்கரை வாழ் மரம் போல அஞ்சுகின்றேன். இந்த ரிவர் பேங்க்ஸில் ஒரு மரம் இருந்ததுன்னாக்க
அதுக்கு உள்ளூர பயம் வந்து ஓ மை குட்னஸ் எப்போ வெள்ளம் வந்து ஃப்ளட் வந்து நம்மளை வேரோட பிடிச்சி தள்ளிட போகிறதோ அப்படிங்கிற பயம் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரியான பயம் வந்து எனக்கு இருந்துருக்கு. நாற்றம் சுவை ஊறு ஒலி ஆகிய நம்பி, அதாவது நாற்றம்னாக்க இந்த ஸ்மெல், சுவைனாக்க டேஸ்ட், ஊருனாக்க ஸ்பர்ஷம், ஒலினாக்க சவுண்ட், இந்த மாதிரி இந்த ஐம்புலன்கள், இந்த 5 விதமான சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கே, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற நம்பினே எல்லா குணங்களையும் உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ இந்த இன்னொன்று வந்து யாச்சே கிம் துவாம் அகமிக அப்படிங்கிறச்சே வந்து, அதாவது நீ ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்க, அதனால் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இதை ஒரு கான்டெக்ஸ்டாக வச்சுட்டு வியாக்கியானத்தை வந்து நம்ம எம்பெருமான் தாயார்கிட்ட என்னென்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது, எஸ்பெஷலி பிரபத்தி பண்ணதுக்கப்புறம் என்னென்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற டிஸ்கஷனை எடுத்துக்கிறாரு. ஸோ ஒன் மஸ்டன்ட் ஆஸ்க் ஃபார் எனி திங் அதர் தன் பக்தி அண்ட் தத்துவ ஞானம் ஃப்ரம் திவ்ய தம்பதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடு, எனக்கு ஒரு வீடு வேணும், பைசா வேணும், இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஃபாலோ, பட் இருந்தாலும் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறது அடியன் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அது. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி சொல்கிறது. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், a person should never ask Lord Vishnu for any fruit other than devotion and knowledge of his feet. என்னக்க for by asking is certainly false அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. தத் பாத பக்தி ஞானாபியாம் பலம் அந்யத் கதாச்சன. சத்பாத பக்தி, அவன் பாதத்தில் ஒரு பக்தி, ஞானம் ஞானாபியாம், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர பலம் அந்யத் வேற ஒரு பலமும் கதாச்சன கொஞ்சம் ஒன்று கூட நயாச்சேத் புருஷோ விஷ்ணும் கேட்கக்கூடாது. ஒரு புருஷனும் விஷ்ணு கிட்டேருந்து யாச்சனாத் நஷ்யதி த்ருவம் அப்படி கேட்டாக்கா அது வந்து ஒரு அழிவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவ்வளோ ஒரு டெட்லி எஃபெக்ட் இல்லாட்டாலும் இது பேசிக்கலி வந்து உலகத்தில் உள்ள விஷயங்கள் மேலே நம்மளுடைய இந்த வைராக்கியத்தை ஜாஸ்தி பண்ணிக்கணும், அதாவது நான் அட்டாச்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணணும். அதனால் வந்து அவர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஷுட் பி டிக்ரீசிங் வித் டைம். அதனால் வந்து நமக்கு வந்து கேட்குற விஷயங்கள் வந்து குறைஞ்சுட்டே வரணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, தாயார் எம்பெருமான் தாயார் வந்து அவளுக்கு தெரியும் நமக்கு என்னென்ன வேணுங்கிறது, என்னென்ன வாட் அவர் நீட்ஸ் ஆர், வாட் அவர் வாண்ட்ஸ் ஆர்ங்கிறது அவளுக்கு தெரியாதான். இப்போ நீங்கள் வந்து பூலோகத்தில் இருக்கிற ஒரு ரிச் பர்சன் கிட்ட போய் எனக்கு சுவாமி எனக்கு வந்து பைசா வேணும் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னாக்கா அவாகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் தே டோன்ட் நோ எனிதிங் அபவுட் யூ. ஆனால் தாயார் எம்பெருமான் வந்து அவளுக்கு நம்மளை பற்றி தெரியாத விஷயங்கள் உண்டா கிடையாது. அதனால் அப்படி இருக்கிறச்சு அவாகிட்ட போய் தாய் எனக்கு இது வேணும், தன் பெருமானே எனக்கு அது வேணும்னு சொன்னாக்க இட் ஆல்மோஸ்ட் அமௌண்ட்ஸ் டு இன்சல்ட்டிங் த சர்வஜத்வம். சர்வஜன்னு சொல்கிறவங்க இல்லையோ நம்ம அவளை எல்லாம் தெரிஞ்சவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சவாவான்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொன்னாக்கா உனக்கு தெரியாது இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதனால் வந்து தட்ஸ் another ரீசன் டு நாட் ஆஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்று இருக்க வேண்டியது வேறில்லை அப்படின்னு தொண்டை சரியாக இருந்ததுனாக்கா பாடி காமிப்பேன். திஸ் இஸ் பாடுறது இது குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த பாட்டினுடைய ஒரு லைன் அது. அதை நமக்கு வேணுங்கிறத கொடுக்கறதுக்கு வெங்கடேசன் அப்படின்னு இந்த திருமலை மேலே இருக்கானே, திருவேங்கடத்து மேலே இருக்கானே, அப்படி அந்த எம்பெருமான் இருக்கிறச்சே நமக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த 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 எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வி நீட் டு ஸ்டடி சச் அ பதிகம். அந்த மாதிரி வி வில் கெட் டு தட் டூயிங் தட். திருவாய்மொழியிலே அந்த மாதிரியான பதிகங்கள் ஃபியூ இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். தட் அடியன் வில் ஜஸ்ட் கிவ் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் தட். அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா திருவாய்மொழி 310 அப்படிங்கிற அந்த பதிகத்தில் உள்ள எல்லா பாசுரங்களும் அதே டோனில் வரும். எனக்கு என்ன வேணும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் நன்மையுடையவன் சீர் பரவ பெற்ற நான், நல்ல நல்ல குணங்களுடைய எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய குணாதிசயங்களை வந்து நான் புகழ் வாயால் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கே, அப்படிப்பட்ட நான் ஒரு குறைவில்லைனே, அதை தவிர வேறு எனக்கு என்ன வேணும் சுவாமின் அப்படிங்கிற அர்த்தத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஸோ அந்த நான் ஓர் குறைவில்லைனே அப்படிங்கிறது ஒரு ரெஃப்ரைன் மாதிரி அந்த மாதிரி பதிகத்தில் வரும். அந்த மாதிரி 1-2 அடிஷ்னல் பதிகங்கள் கூட இருக்குது. அதாவது என்ன சொல்கிறானாக்கா, ஜன்மம் பல செய்து நிறைய அவதாரங்கள் பண்ணி வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம் வில் உண்மையுடைய உலக்க எம்பெருமானுடைய ஆயுதங்கள்லாம் சொல்லி நாங்கள் ஆயுதங்களை வச்சுண்டு புல்லூர்ந்து கருடன் மேலே வந்துண்டு உலகில் வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாள படைபுரித உலகத்தில் இருக்கிற
இந்த கெட்டவர்களான அசுரர்கள் ராட்சசர்கள் அவளெல்லாம் அழிய பண்ண இந்த எம்பெருமான் இருக்கானே பழைய இந்த நன்மை உடையவன் சீர், அந்த நல்லது பண்ணவன், நல்ல குணங்களை உடையவன், அவனுடைய குணங்களை பரவ பெற்ற நான் அதை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு வேற என்ன குறை இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இன்னொன்று சொல்றார், இங்கே திரிந்தேற்கு இழுக்கூற்றிய இந்த பூலோகத்தில் இருந்தாலுமே எனக்கு என்ன இது குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இருமாநிலம் முன் உண்டு உமிழ்ந்த செங்கோலத்தார், அதாவது உலகங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு பிரளய காலத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் சிருஷ்டி காலத்தை வெளியில் கொண்டு வந்தானே, அப்படிப்பட்ட கோலத்தை அழகான செம்பவளவாய் அழகான பவளம் போன்ற திரு அதரத்தை உடைய செந்தாமரை கண் என் அம்மான், இந்த செந்தாமரை மாதிரி கண் உடைய என்னுடைய சுவாமி இருக்கான அவனை பொங்கு 7 புகழ்கள் வாய அவனை வாயால் அவனுடைய புகழ்களை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு புலன்கொள் வடிவு என் மனத்ததாய் அவனுடைய திருமேனி என் மனசுல வச்சுண்டு. ஸோ அது ஸ்மரணம், இது ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ன்றது இங்க ஸ்மரணம் பண்றது. அங்கு மலர்கள் கையை வாய், கையால் எல்லா கரணங்களும் சேர்ந்த எம்பெருமான துதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாக்க அப்படி பண்ணுறச்சே வழிபட்டு ஓட அருளிலே அந்த மாதிரி நான் எம்பெருமானுக்கு நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன்னாக்க இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்றியன் எனக்கு என்ன குறைச்சல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு திருவாய்மொழி ரொம்ப அழகாக சொல்கிறார், நெஞ்சமே நல்லை நல்லை ஆகா மனசே. சில சமயங்களில் ஆழ்வார்கள் மனசை நீ ரொம்ப மோசமாக்கும் அப்படின்னு சொல்லி அதை குத்தம் சொல்லுவார். ஆனால் இந்த பாசலத்தை சொல்கிறார், நெஞ்சமே நல்லை நல்லை ஆகா நெஞ்சமே என்னுடைய மனசே, நீ எவ்வளவு நல்லவன் நல்லவனா இருக்க, உன்னை பெற்றால் என் செய்யும் அப்படிங்கிற இவ்வளவு நல்ல மனசு எனக்கு இருக்க, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணாமல் இருக்க முடியும், அதை என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இனி என்ன குறைவனம், எனக்கு என்ன குறைச்சல் இருக்க வேண்டும்? ஏன்னா நிஜமே நல்ல என்ன அர்த்தம், உனக்கு ஸ்வரூப ஞானம் தெரிஞ்சிருக்கு, வைராகியம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எம்பெருமான்கிட்ட தாயார்கிட்ட சரணாகதி பண்ணணும், அதை உபாயமெல்லாம் தெரிஞ்சிருக்கு உனக்கு, அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம், அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு நல்ல மனசாக நீ இருக்கிறச்சே என்னால் என்ன பண்ண முடியாது, எனக்கு என்ன குறைச்சல், மைந்தனை மலராள் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கின்றா. இந்த எம்பெருமான் இருக்கானே அந்த தாமரைப்பூ மேலே இருக்கிறவளுடைய மணாளன், அவளுடைய நாதனான எம்பெருமான், அவனை தூங்குறச்சே கூட நீ அவனை நினைச்சுட்டே இரு, அவனை தொடர்ந்து போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால அந்த அந்த குவாலிட்டி நமக்கும் வேணும். அது நான் சுவாமி எனக்கு நான் இது வேணும் அது வேணும்னு கேட்க போகிறதில்ல, ஐ எம் கண்டென்டட். என்னாக்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கேன், என்னுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுட்டேன், உனக்கு அடிமைங்கிறது தெரிஞ்சுட்டேன், உனக்கு சரணாகதி பண்ணி உன்னுடைய கைங்கரியம் வேணும் அப்படிங்கிறத மாத்திரம் கேட்க போகிறேன். உண்மையில பக்தி ஜாஸ்தியாக இருக்கணும், தத்துவ ஞானம் ஜாஸ்தியாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் கேட்க போகிறேன், வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் ரொம்ப அழகாக அந்த போன ஸ்லோகத்தை இது பண்ணியிருக்கார் அவர். ஸோ அந்த சிமிலர் தாட் கண்டினியூ ஆகுது. இங்கே 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, தாயே நான் ஏற்கனவே உனக்கு சரணாகதி பண்ணியிருக்கேன், நான் உன்னுடைய உனக்கு அடிமையாக இருக்கேன், அண்ட் சரணாகதி பண்ணிட்டதுனால எனக்கு இனிமேல் பாரமே இல்லை, நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு சொல்கிறாரோ இல்லையோ, சம்சாரா வர்த்தவேக அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம ஞாச தசகத்தோடையும் சேர்ந்து சொல்லுவோம். ஆக்சுவலி பார்ட் ஆஃப் ஞாச விம்சதி. அதில் நான் எம்பெருமான்கிட்ட தாயார்கிட்ட சரணாகதி பண்ணதுலேருந்து ஒரு பாரமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்லோகம் அது. அதை இது இன்வோக் பண்ணுறாரு அவர். அது நான் பாரம் இல்லாமல் இருக்கேன், எனக்கு உன்னுடைய தயை கிடைச்சிருத்துவது, இருந்தாலும் உன்னுடைய முகத்தில் வெங்கடேஷா உனக்கு தான் நீ தான் பிரபத்தி பண்ணிட்டியே, உனக்கு வேணுங்கிற அந்த இது கிடைச்சிடுத்தே, உனக்கு அந்த ப்ராமிஸ் ஆஃப் மோக்ஷம் கிடைச்சிடுத்தே. ஸோ அந்த மாதிரி உன்னுடைய ஆத்ம சமர்ப்பண அந்த பாரத்தை நாங்கள் எடுத்துக்கிறோமே. அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதேரியவே ஆத்மானம் நிக்ஷிபேத் புதக அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பு அடியனுடைய ஆத்மா. அந்த ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பு, அந்த காப்பாற்றுறதுனால வர்ற பலன், இது எல்லாமே உங்களுடையதுன்னு சொல்லி நீ இது பண்ணிட்டே, அந்த 5 இந்த உயிர்களோட அங்கங்களோட சேர்ந்து நீ பிரபத்தி பண்ணிட்டே, அதனால ஒன்று நீ அது பண்ணதுனால உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் போயிடுத்து. டு தி எக்ஸ்டென்ட் தட் இந்த ஜென்மத்தில் நீ கொஞ்சம் கர்மாக்கள் சஃபர் பண்ண வேண்டியிருக்கும், பட் பியாண்ட் தட் தேர் நாட் கோயிங் டு கிவ் யூ அன் அடிஷ்னல் பர்த் அப்படிங்கிற மாதிரி. அதனால உனக்கு கர்மாக்கள் போயிடுத்து,
உன்னை காப்பாற்றுற பொறுப்பு வந்து எங்களுடையதுன்னு அடுத்து இப்படி இருக்கிறச்சே வந்து உனக்கு சம்சார பயமும் போயிடுத்துன்னு நீ சொல்ற. இப்படி இருக்கிறச்சே வந்து உனக்கு நிர்பயமாக இருக்கலாமே, அப்படி இருந்து இருக்கிறச்சே உனக்கு இன்னும் வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட கேட்குற மாதிரி இருக்கே தாயே அப்படிங்கிற மாதிரி, இன்னமும் உனக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ தேவின்னு சொல்றார் அவர். தேவியே தாயே அப்படிங்கிற அர்த்தம் ஆரம்பிக்கிறார் அவர். தேவியே நீ எனக்கு வந்து தாயாராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அதான் என்னன்னாக்க மாதா துவம் அசி மே எனக்கு, துவம் தாயே நீ மாதா அசி தாயாகின்றாய். அது மாத்திரம் இல்லை, நீ எனக்கு தந்தையும் நீதான் அப்படிங்கிற எம்பெருமான் தந்தை எனக்கு அப்படிங்கிற மாதிரி பகவான் இருக்கானே. பகவான் சொல்றச்சே இந்த 6 குணங்களுடைய பகவான், அந்த இது ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜக, அந்த 6 குணங்களுடைய அந்த வாசுதேவனான எம்பெருமான் இருக்கானே, அவன் வந்து எனக்கு பிதா ஆகின்றான், எனக்கு தந்தையாக இருக்கான் அவன். அப்படிப்பட்டவன் வந்து அப்படிப்பட்ட அடியேன் இருக்கேனே. அந்த வந்து யுவையோ அத்தகைய அடியேன் வந்து த சஹ் அகம், சோகம்ங்கிற மாதிரி சொல்லுவா சந்தி போட்டு, சஹ் அகம். ஸோ அப்படிப்பட்ட அடியேன், அத்தகைய அடியேன் ஆகிய நான், யுவையோ உங்க ரெண்டு பேருடைய தயாயாக கருணைக்கு, ஏகலட்சியம் ஒரே குறிப்பாக ஜாதக ஆகியிருக்கிறவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. உங்க 2 பேருடைய தயாயா, ஸோ யுவையோ உங்க 2 பேருடைய தயாயா கருணைக்கு ஏகலட்சியம் ஒரே குறிப்பாக சோகம் அப்படிப்பட்ட இந்த அடியேன் வந்து ஜாதக ஆகிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அதனால வந்து உங்களோட தயை வந்து அடியனுக்கு கிடைச்சிடுத்தோ, அதாவது எனக்கு வந்து வேற ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். ஸோ இட்ஸ் இட்ஸ் a continuation of the sentiment from the previous ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படி மாத்திரம் இல்லை, அது மாத்திரம் இல்லை. ஸோ இப்போ வந்து போனதில் வந்து மாதான்னு சொல்லிட்டதுனால இங்கே வந்து ஜனனின்னு சொல்கிறார். ஸோ தாயே நீ வந்து தேவி, நீ எனக்கு தாய். நான் ஏற்கனவே அப்படி சொன்னதுனால now I can call you ஜனனின்னு அடுத்த லைனில் வந்து தாயேன்னு கூப்பிடுறார் அவர். ஸோ ஜனனி அப்படிப்பட்ட அடியேன் வந்து சோகம் இவையோ ஏகலட்சியம் தயாயா ஜாதக, அப்படி அந்த மாதிரி ஒரே குறிப்பாக ஒரே டார்கெட்டாக ஆயிட்டேன் உங்கள் 2 பேருடைய தயைக்கும். ஸோ அது மாத்திரம், ஸோ உங்களோட தயை கிடைச்சிருத்தோ. அது மாத்திரமல்ல, ஸோ தேசிகைஹி அப்பி, தேசிகைஹினாக்க ஆச்சாரியர்கள், அடியனுடைய ஆச்சாரியர்களாலும் அப்படிங்கிற மாதிரி, அடியனுடைய தேசிகைஹி அப்பி ஆச்சாரியர்களாலும் தத்தக சமர்ப்பிக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னாக்க யுஷ்மத் பரிஜனத்தையா, உஷ்மத் உங்க 2 பேருக்கும், பரிஜனத்தையானாக்க அடிமையாக. ஸோ உங்க யுஷ்மத் பரிஜனத்தையா உங்க 2 பேருக்கும் அடிமையாக, தேசிகைஹி அடியனுடைய ஆச்சாரியர்களால், ஆச்சாரியர்களாலும் அப்படிங்கிறது தத்தக நான் கொடுக்கப்பட்டேன். அது அடியனுடைய ஆச்சாரியர்கள் வந்து உன்னுடைய திருவடியில் வந்து என்னை சரணாகதி பண்ண வச்சு, இந்த பாரும் எம்பெருமானன் தாயார் நீங்கள் 2 பேரும் இவன் வந்து சரணாகதி பண்ணுறான், இவனை உங்களுடைய அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கோ அப்படின்னு ஆச்சாரியர்கள் என்னை சமர்ப்பிச்சிருக்கா. அப்படியேவா பண்ணதுனால இப்போ இம்ப்ளாய்டாக சொல்கிறார் அவர். அதனால எனக்கு இருந்த கர்மாக்கள்லாம் போயிடுத்து, டு தி எக்ஸ்டெண்ட் தட் ஐ won't have another birth அப்படிங்கிறது. ஸோ அது மாத்திரம் இல்லை, என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பாயிடுத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி அதனால அதே நீ இன்னமும் நீ உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி, கிம் தே பூயக பிரியம்னு நீ கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ கிம் தே பூயக பிரியம்னு தாயார் சொல்ற மாதிரி இவருக்கு தோன்றதான். ஸோ தே உனக்கு, பூயக இன்னும், பிரியம் இஷ்டமானது, கிம் என்னது இருக்கு, உனக்கு இன்னமும் இஷ்டம் வேணுங்கிறது என்னது இருக்கு அப்படின்னு இதி அவ்வாறு, கில அவ்வாறு அன்றோ, ஸ்மேரவக்திரா விபாசி, ஸ்மேர வக்திரானாக முகத்தால், ஸ்மேர வக்திரா சிரித்த முகத்தால், விபாசிகி அப்படின்னு நீ விளங்குகிறாய் அப்படின்னு சொல்ற. கிம் தே பூயக பிரியம், உனக்கு எது தவிர வேற என்ன வேணும், என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைச்சிடுத்து, எங்களுடைய இது கருணை கிடைச்சிடுத்து உனக்கு. உன்னுடைய ஆச்சாரியர்கள் வந்து எங்களுடைய திருவடியில் உன்னை விழ வச்சு எங்களுக்கு உன்னை அடிமையாக்கிட்டா நாங்களும் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டோம். as a result of that
உன்னுடைய கர்மாக்கள் போயிடுத்து, உன்னை காப்பாற்றுற பொறுப்பு, உன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பு எங்களோடு தான் எடுத்து, இதுக்கு மேலே ஒருத்தருக்கும் வேற ஒன்றும் வேண்டிருக்காது இல்லையா, அதனால இன்னமும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு நையாண்டி பண்ணுற மாதிரி கேட்குறதாக வச்சுக்கலாம். அல்லது பின்னாடி வேற ஒரு வியாக்கியானம் வரப்போகிறது. ஸோ கிம்தே பூயக பிரியம் இது இவ்வாறு அப்படின்னு சொல்கிற மாதிரி, இதுக்கில அப்படி சொல்கிற மாதிரி இல்லையா. ஸ்மேர வக்த்ரா விபாசி, அப்படி ஸ்மேர வக்த்ரா சிரித்த முகத்தால் விபாசிகி, நீ அப்படி சொல்கிற புன்சிரிப்போட நீ விளங்குகிறாய், யூ ஷைன் ஸ்ப்ளெண்டட்லி அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை சொல்கிறார் அவர். ஸோ எனக்கு போன ஸ்லோகத்தில் சொன்னால், எனக்கு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கேன்னு. இப்போ தாயார் ஒன்று இவ்வளவு நிறைய எல்லாமே கிடைச்சிடுத்தே உனக்கு, இன்னமும் உனக்கு என்ன வேணும் வெங்கடேஷ் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். சரியா, யூ ஆர் மை மதர், ஹீ மை ஃபாதர் ட்ரூ, அது முதல்ல மாதா துவமசி, மாதா துவமசி மே அப்படின்னு சொல்கிறது, அது சொல்கிறார் அவர். ஹீ மை ஃபாதர் ட்ரூ, இந்த ட்ரூங்கிற வார்த்தை என்னன்னாக்க, அதாவது ட்ரூனாக்க எட்டர்னல்ங்கிற அர்த்தத்தில், அதாவது நமக்கு அஃப்கோர்ஸ் நம்ம இந்த ஜென்மத்தில் நமக்கு தாயார் தகப்பனார் இருக்கா, பட் அவள்லாம் இந்த பிறப்பில் நமக்கு இருக்கிற தாயார் தகப்பனார், அவள்லாம் எப்பவும் இருக்கிற எல்லா ஜென்மங்கள்லையும் நமக்கு தாயார் தகப்பனாராக இருந்தவா இல்லை. அந்த விதத்தில் எல்லா ஜென்மங்கள்லையும் நமக்கு தாயார் தகப்பனாராக இருந்தவா அப்படிங்கிற அந்த குவாலிஃபிகேஷன் இவா ரெண்டு பேருக்கும் தான் பொருந்தும். அதனால த ட்ரூன் அப்படின்னு இந்த இது எழுதியிருக்கு. யூ ஆர் மை மதர், ஹீ மை ஃபாதர் ட்ரூ, whose virtues shine with boundless clarity to virtuesங்கிறத அதே சொல்கிறது, பகவான் அப்படிங்கிறத சொல்கிறது. O mother, I the child of you to stand, the sole recipient of mercy's hand. இந்த ஒரே ஏகலட்சியம் தயாயான்னு சொல்கிறார், ஒரே குறிப்பாக நான் இருக்கிறேன். I am the sole target of you to's mercy அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, என்னோட ஆச்சாரியர்களும் உனக்கு அது சரணாகதி பண்ண வச்சுட்டா அவங்களுடைய திருவடியில், அதனால் நான் உங்களுக்கு அடிமையாகிட்டேன். மை ஆச்சாரியாஸ் have placed me at your feet, declared me yours in service pure and sweet. உனக்கு அடிமைன்னு அவ சொல்லிட்டாவா, உலகத்துக்கே தெரிகிற மாதிரி பறைசாற்றிட்டாவா. You smile as if to say with tender light, what more remains for you, O child of right. Child of rightனாக்க எப்பவும் சரியான வழிகளில் போகும் அது அடியவனே அப்படிங்கிற அர்த்தத்தில், ஓ சைல்ட் ஆஃப் ரைட், வாட் மோர் ரிமைன்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி, உனக்கு வேறு என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி. இங்கே இந்த ஸ்லோகத்தில் திவ்ய தம்பதிகளுடைய யூனியன் அவளுடைய மிதுனம் இஸ் பீங் க்ளோரிஃபைட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த மாதா தேவி துவமசி, நீ அடியனுக்கு தாயாரார அப்படிங்கிறது இந்திரஸ்துதியில் விஷ்ணு புராணத்தில் இந்திரன் அந்த தாயார் சமுத்திரத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தாயார் எக்கச்சக்கமாக புகழறான். துர்வாசருடைய சாபத்தினால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், உன்னுடைய கடாட்சம் பட்டதுனால இப்போ எல்லாம் சரியாயிடுது அப்படின்னு சொல்லி தாயாரை புகழடிச்சே. மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரி பிதாக, நீ இது எல்லா உலகங்களுக்கும் தாய் நீ. அதே மாதிரி இந்த எல்லா ஹரி தேவதேவன், அவன் தான் பிதா அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இந்திரன் சொல்ற மாதிரி இந்திரனுடைய ஸ்ரீஸ்துதியில் இருக்கு. might call it the original ஸ்ரீஸ்துதி. சுவாமி இது சுவாமி தேசிகனுடைய சப்சிக்வெண்ட் ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிற மாதிரி. ஸ்மேர வக்த்ரா விபாசி, உன்னுடைய புன்சிரிப்போடு நீ சொல்கிற மாதிரி இருக்கிறதா, அந்த தாயார் அப்படி சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லலை, ஈத்திக்கில அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸ்மேர பக்தரா விபாசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, உன்னுடைய புன்சிரிப்போடு நீ சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்த்தேன்னாக்கா அதாவது இன்னொரு இதில் இருக்கு, வாச்சம் வினாபி, வார்த்தைகள் இல்லாமல் கூட வதசி இவ சொல்லுகிறாய் போல, மை பிரசாதம், அதாவது உன்னுடைய அனுகிரகத்தை என்கிட்ட சொல்கிற மாதிரி, வார்த்தைகள் இல்லாமலே எனக்கு சொல்கிற மாதிரி, உன்னுடைய ஸ்மைலால் உன்னுடைய கண்ணுனால் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு இன்னொரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. ஸோ தேசி கைகி அப்படின்னா என்னுடைய ஆச்சாரியர்களால் நான் சமர்ப்பிக்கப்பட்டேன்னு சொல்லிச்சே ப்ளூரல் யூஸ் பண்ணுறார். ஸோ அது எதுக்காக வேண்டிய ப்ளூரல் யூஸ் பண்ணுறாருனாக்கா, அதாவது அட்லீஸ்ட் 3 kinds of ஆச்சாரியர்கள் அப்படிங்கிற மாதிரி. பகவத் ராமானுஜருக்கு பார்த்தீங்கன்னா 5, 6 அப்படிங்கிற மாதிரி போகும்போது இங்கே ஸோ இந்த தேசி கைகினாக்கா சமாஸ்ரயணம் பண்ணி வைக்கிற ஒரு ஆச்சாரியர் அவர் ஒன்று. ஸோ the one who did சமாஸ்ரயணம் and exposed one to துவயமந்திரம் அவர் ஒன்று. அப்புறம் the one who taught the equivalent of ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம். ரகசிய திரயசாரங்கிறது சுவாமி தேசிகனுடைய மேக்னம் ஓப்பஸ் மாதிரி, அது ஃபிலசாபிக்கல் மேக்னம் ஓப்பஸ் மாதிரி. நம்மளுடைய இந்த
விசிஷ்டாத்வைத தத்துவத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அதில் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த காலக்ஷேபம் பண்ணி அது அந்த காலத்தில் டீச் பண்ணிட்டு இருப்பா. இந்த மதுவாள ஸ்டூடெண்ட்ஸும் சிஷ்யர்களும் கேட்டுட்டு இருப்பா. அது அப்படிப்பட்ட ஆச்சாரியர் வந்து ரெண்டாவது ஆச்சாரியர் அப்படிங்கிற மாதிரி. மூணாவது ஆச்சாரியர் வந்து தி ஒன் ஹூ ஹெல்ப் பெர்ஃபார்ம் சரணாகதி, இந்த பாரத சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இது இருக்கே, சரணாகதி பண்ண வச்சவா அது வந்து. ஸோ அப்படிப்பட்ட அந்த மூணு ஆச்சாரியர்களால் இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அதாவது எனக்கு இன்னமும் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்கிறாரோ இல்லையோ, கிம் தே பூயக பிரியம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஞாச விம்சதி, நம்ம ஞாச தசகம்னு பார்த்துருக்கோம். 10 ஸ்லோகங்களில் திருக்குறள் மாதிரி அழகாக ஞாசம்னு சொல்லப்படுற சரணாகதியை பற்றி அழகாக சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். அது தவிர ஞாச விம்சத்தின்னு ஒன்று இருக்குது, ஞாச திலகம்னு ஒன்று இருக்குது. அந்த விம்சத்திங்கிறது கிட்டத்தட்ட 20 ஸ்லோகங்கள் கொண்டது. 20 கொஞ்சம் கொசுறு எக்ஸ்ட்ராவாக இருக்கும், 2-3 கொடுத்துருக்காரு அவர். அந்த ஞாச விம்சத்தியில் வந்து பிரபத்தி பண்ணதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் சொல்கிறார் அவர். அதில் வந்து ஒரு இடத்துல சொல்கிறார், அதாவது ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பயம் போயிடுத்து, என்னுடைய நிர்பரம், ஐ பிகம் நிர்பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் வாட் ஐ கேன் ஆஸ்க் ஃபார், பட் தட் கம்ஸ் லேட்டர். திஸ் இஸ் அபவுட் உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணதுனால, அதுவும் ஆச்சாரியர்கள் வந்து என்னை வந்து உன்னை சரணாகதி பண்ண வச்சதுனால. பிகாஸ் இங்கேயும் பார்த்தேன்னாக்கா ஆச்சாரியர்கள் தேசிக பிரேக்ஷிதோகம்னு வரும். இந்த ஆச்சாரியர்களுடைய பிளஸ்ஸிங்னால நான் உனக்கு சரணாகதி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும். இது சம்சாரவர்த்த வேகம், சம்சாரம் அப்படிங்கிற சுழல் அம்ட்டுன்னு இருக்கேனே, அதனுடைய வேகத்தை தணிக்கிறது ஆச்சாரியர்களுடைய பிளஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பிரசமன சுபத்ருக தேசிக பிரேக்ஷிதோகம். So Varadane, blessed by the Acharyan who has the benevolent Kataksham that pacifies the whirlpool of samsara அப்படிங்கிற சுழி இருக்கே, அது அப்படிப்பட்டவனாக இருக்கேன் நான். சந்தியோன்யைருபாயைர், மற்ற உபாயங்களால் கம்ப்ளீட்டாக கைவிடப்பட்டவன் எக்ஸப்ட் ஃபார் பிரபத்தி. அனுச்சித சரிதேஷ்வத்ய சாந்தாபி சந்தி, எனக்கு வந்து மற்ற இதுகளில் வந்து இன்அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ஈடுபடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் போயிடுத்து எனக்கு. அப்புறம் வந்து நிஷங்கஸ்தத்வத்ருஷ்ட்யா நிரவதிகதயம் பிரார்த்திய சம்ரக்ஷகம் துவாகம். அதாவது எனக்கு வந்து என்னுடைய டவுட்டுகள்லாம் போயிடுத்து, அஜ்ஞானம்ங்கிற இருள்லாம் போயிடுத்துது. அதனால நான் வந்து உங்ககிட்ட வந்து உனக்கு லிமிட்லெஸ் மெர்சி இருக்கேன், நான் உங்ககிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டேன் உபாயமாக. பாத பத்மே, உன்னுடைய பாத பத்மத்தில் இந்த சரணாகதி பண்ணிட்டதுனால வரத. பாத பத்மே வரத நிஜபரம் நிர்பர பாரம் இல்லாதவனாக, that is I became unburdened அப்படிங்கிற மாதிரி. நிர்பயோஸ்மி, பயம் இல்லாதவனாக, சம்சார பயம் போனவனாக ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எதுக்காக சொல்றேன்னாக்கா, ஒன்று இங்கே வந்து தேசிகைஹி அப்படி அவளால் சமர்ப்பிக்கப்பட்டவன் அப்படின்னு. இங்கவும் இந்த தேசிக பிரேக்ஷிதோகம், வந்து அவளுடைய பிளஸ்ஸிங்னால நான் வந்து உன்னை சரணாகதி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது மாத்திரம் இல்லை, இதை அப்படி பண்ணதுனால வந்து எனக்கு வந்து இப்போ கர்மாக்கள் போயிடுத்து, எனக்கு அந்த பயம்லாம் போயிடுத்தது. அதனால என்னுடைய பாரம் உனக்கு போயிடுத்து. அதனால ஐம் நாவ் நிர்பயக அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். அதனால வந்து இன்னமும் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தாயாருடைய கொஸ்டின் மீனிங்ஃபுல் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அப்புறம் இந்த ஞாச விம்சத்தியில் இன்னொரு ஸ்லோகத்தில் வந்து we will study ஞாச விம்சதி later, அதனால் I just mentioned this briefly. அதில் ஒரு 19வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர். அதாவது ஒருத்தன் வந்து பிரபன்னன் வந்து பிரபத்தி பண்ணதுக்கப்புறம் காமிய கர்மாக்களை விட்டுடணும், பாப கர்மாக்களை விட்டுடணும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வந்து நித்திய நைமித்திக விஷயங்களை பண்ணணும். சந்தியாவந்தனம் நித்தியனாக்க டெய்லி பண்ண வேண்டிய விஷயங்கள், நைமித்திகனாக்க ஒரு நிமித்தமாக ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக ஒரு பர்டிகுலர் அக்கேஷனுக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் பண்ணுறது சொல்கிறார். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அது அப்புறம் பிரபத்திக்கு அப்புறம் பண்ணின தெரிஞ்சு பண்ண தப்புகளுக்கெல்லாம் வந்து பிராயஷ்சித்தம் பண்ணணும்.
இந்த பிராயஷ்சித்தம்ங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் அதே ஒரு பிரபத்தி கேன் பி டன் ஃபார் மெனி ரீசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் பிராயஷ்சித்தம் கூட பிரபத்தி நான் இந்த ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் எல்லாம் சொல்லி நான் பண்ணெல்லாம் மன்னிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாத. அகிருத்தியானாம் ச கரணம், பண்ணக்கூடாத விஷயங்களை நாம் பண்ணினதையும், கிருத்தியானாம் வர்ஜனம் சமேய, பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணாமல் விட்டதையும், அதை வந்து க்ஷமஸ்வ நிகிலம் தேவ, அவை எல்லாவற்றையும் நிகிலம் க்ஷமஸ்வ க்ஷமிப்பாயாக தேவனே வரதா. பிரணதார்த்திஹர பிரபோ, அடியார்களுடைய துன்பங்களை போக்குபவனே பிரபுவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பிரபத்தி பண்ணி அதை பிரபத்தி ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிராயஷ்சித்தம் பண்ணி அதை போக்கடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில். ஸோ அந்த மாதிரி ஃபார் தோஸ் ஹூ கேனாட் டூ தட் இது வந்து அந்த மாதிரியான பிராயஷ்சித்தம்லாம் பண்ண முடியாதவாளுக்கு இந்த மாதிரி பிராயஷ்சித்தத்துக்குன்னு ஒரு பிரபத்தி வந்து இட் டசன்ட் ஹேவ் டு பி எலாபரேட் ரிச்சுவலிஸ்டிக் அந்த மாதிரி இல்லை அது. அதே மாதிரி அந்த தேவர்களுக்கு அந்த கடன்கள் இருக்குது, தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு பித்ருகளுக்கு உண்டான அந்த கடன்களை வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் தோஸ் நித்திய நிமித்த கர்மாஸ் அதிலே சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, பிரபத்தி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமை இருக்கணுங்கிற அர்த்தத்தில் you must bear the twin tornadoes of bliss and suffering patiently அப்படிங்கிற. அது வந்து சூறாவளி மாதிரி, சுழல் காற்று மாதிரி நமக்கு கஷ்டங்களும் சரி இன்பங்களும் சரி, சுக துக்கங்கள் வந்து இதுவும் ஒரு சூறாவளி அதுவும் ஒரு சூறாவளி, இதுவும் ஒரு டொர்னேடோ அதுவும் ஒரு டொர்னேடோ, அது ரெண்டுத்தையும் பொறுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் தட் வி ஷுட் டூ. நம்ம பிரபத்தி பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்குது. பட் அதை பிரபத்தி பண்ணதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் கஷ்டங்கள் இப்போ வராது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, அடுத்த ஜென்மம் வராது. அதனால் இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டப்பட வேண்டியது பட்டு தான் நானும் அப்படிங்கிற அர்த்தத்தில். அதனால் இன்பம் துன்பம் அப்படிங்கிற சூறாவளிகளை பொறுத்து நானும். அது மாத்திரம் இல்லை, வித்தவுட் சீக்கிங் அதர் பலன்ஸ் அதை யூ மஸ்ட் ஆஸ்க் ஃபார். ஸோ திஸ் இஸ் பார்ட் தட்ஸ் ரெலவென்ட் டு திஸ். வேறு என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வேறு ஒன்றுத்தையும் கேட்கக்கூடாது. யூ மஸ்ட் ஆஸ்க் ஃபார் த க்ரோத் ஆஃப் பக்தி அண்ட் ஞானம். எம்பெருமான் தாயார் மேலே உள்ள பக்தி க்ரோவானம், ஞானம் வளரணும். அண்ட் கைங்கரியம் பண்ணுறதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த என்னென்ன வேணும்னாக்க, ஒரு யஜ்ஞம் பண்ணணும்னாக்க இது வேணும், சமைத்து வேணும், அது வேணும், அந்த மாதிரியான இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரியான கைங்கரிய உபகரணங்கள் வேணும். அது மாத்திரம் இல்லை, ஃபார் அபண்டன்ஸ் ஆஃப் சாதுக்கள் உலகத்தில் ஜாஸ்தி ஆகணும் அந்த மாதிரி வேண்டிக்கலாம். அது எனக்கு ப்ரொமோஷன் வேணும், எனக்கு அந்த சட்ட துணி வேணும், அந்த மாதிரி வேண்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யூ மஸ்ட் டூ தட். அந்த மாதிரியான இந்த பிரார்த்தனை வந்து எம்பெருமானுக்கும் தாயார்கிட்ட பண்ணலாம், அல்லது அடியார்கள்கிட்ட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறார் அவர். ஸோ அது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னாக்கா, இந்த கிம் தே பூய பிரியம், உனக்கு வேறு என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறச்சு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு. அப்புறம் குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா. இப்போ பெரியாழ்வார் வந்து ரொம்ப அழகான இந்த வாக்கு தூய்மை இல்லாமையினாலே அப்படிங்கிற பதியத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாரோ இல்லையா சுவாமி, அடியனை வந்து உம்முடைய தாசனாக எடுத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூட டவுட்டே வேண்டாம் சுவாமி, கொஞ்சம் கூட தயக்கமே வேண்டாம். ஏன்னா நான் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க போகிறதில்லை, கூரை சோறு இவை வேண்டுவதில்லை, எனக்கு சட்டை வேணும் துணிமணி வேணும்னு கேட்க போகிறதில்ல, சாப்பாடு போடும் சுவாமிங்கிற மாதிரிலாம் கேட்க போகிறதில்ல. அடிமை என்னும் அக்கோயின்மையினாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய், அதெல்லாம் தன்னாடி நடந்துக்கும் சுவாமி. அதனால் வந்து இதை கேட்க போகிறோம் அதை கேட்க போகிறாங்கிறதுக்காக வேண்டி உங்ககிட்ட இந்த தாசத்துவத்தை கொடுக்காம இருந்துடாதையும் சுவாமின் அப்படிங்கிற வேணாம், ஒன்றுத்தையும் கேட்க போகிறதில்ல சுவாமின் உங்ககிட்டன்னு அவர் அழகாக சொல்கிறார் அவர். அது இன்னொன்று அது ஸ்மேரவக்திரா விபாசிகி, அது என்னக்க ஸ்மேரவக்திரா விபாசிகி, அதாவது எப்பொழுதும் சிரித்து கொண்டே அவள் வந்து விளங்குகிறாள்னாக்க ஷி ஷைன்ஸ் ஸ்ப்ளெண்டட்லி அப்படிங்கிற அர்த்தத்தில். அது அவள் வந்து ஷி இஸ் ஆல்வேஸ் ஸ்மைலிங் பிகாஸ் ஷி நெவர் நோஸ் த கான்செப்ட் ஆஃப் நிகிரகம். அது அனுகிரகத்துக்கு ஆப்போசிட் நிகிரகம் அப்படிங்கிற மாதிரி. தாயாரை பொறுத்த வரைக்கும் நிகிரகம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவளுக்கு தெரியாது. அதனால் வந்து அதனால் எப்பவும் சிரித்த முகத்தோடு இருப்பாள். அதனால் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எப்போவுமே வந்து நிகிரகம்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிறவள், அதனால் அவள் வந்து எப்பவும் சிரித்த முகத்தோடு இருப்பவள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க, கிம் தே பூயக பிரியம்னு பார்த்தேன்னாக்க, இன்னும் உனக்கு என்ன வேணும் வெங்கடேஷா அப்படின்னு கேட்குறச்சே இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா, இவள் வந்து தாயாருக்கு ஒரு குணம் வந்து
அந்த மாதிரி பிரபன்னர்களுக்கு வெறும் அஞ்சலி கை கூப்பினதுனால அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துருவாளாம். அவளுக்கு மோட்சத்தை கை கூப்பின அப்படி கை கூப்புறது அப்படிங்கிற பாரத்தை அவ சுமந்ததுனால, அதாவது தாயாரை பொறுத்த வரைக்கும் இவ கை கூப்புறது அஞ்சலி பண்றது அப்படிங்கிற பாரத்தை இவ எவ்வளோ கஷ்டப்பட்டு சுமந்திருக்கா. அதனால அவளுக்கு மோட்சம் மாத்திரம் தானே கொடுத்துருக்கேன், இது எப்படி போறோம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து வெக்கம் வந்துருமா. தன் மேல வந்து ஷி வில் பி கிரேட்லி டீப்லி எம்பாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அந்த மாதிரி இது வந்து குணரத்ன கோஷத்துல வந்து ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார் அவர். அப்புறம் அவ்வளவு லஜ்ஜை வந்துடும், அப்படி லஜ்ஜசே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தொம் லஜ்ஜசே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. உனக்கு லஜ்ஜை வந்துடுறது, ஓ இவளுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்கேன், வெறும் அஞ்சலி பண்ணா மோட்சம் கொடுத்துட்டேன்னா அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையா, மோட்சம் மாத்திரம் தானே கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு டீப் எம்பாரஸ்மெண்ட்ல உனக்கு வெக்கம் வந்துடுறது. தாயே, இப்படிப்பட்ட வள்ளல் தன்மையை நான் என்னன்னு சொல்லுவேன் தாயேன்னு அவர் புகழறார் அவர். ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ கிம்தே பூயக பிரியம் அப்படின்னாக்க, நான் நிறைய இது கொடுத்துருக்கேன், மோட்சம்லாம் கூட கொடுத்துட்டேன் உனக்கு, அதாவது இவன் ஆஃப்டர் திஸ் பர்த் யூ வில் கெட் இட், உனக்கு இன்னும் என்ன வேணும் வெங்கடேஷா, எனக்கு கொடுக்கணும் போல இருக்கு, ஆனால் கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியலையே, உனக்கு என்ன வேணுங்கிறது சொல் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதையும் ஒரு புன்முறுவலோட கேட்கிறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம்னாக்கா அந்த கைவல்யம் அப்படிங்கிறது, பரமம் பதம்னாக்கா மோக்ஷம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தாயே நீ கொடுக்குற, நீ இதை கேட்குறவாளுக்கு அஞ்சலி பண்ணுறவாளுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்கிறேன். கஸ்மை சிதஞ்சலி பரம், அஞ்சலி பரம், அஞ்சலின்றத பாரத்தை சுமந்தவாளுக்கு வகதே விதீரிய அவளுக்கு நீ கொடுத்து விட்டு, ஸோ வெறும்னா அஞ்சலி பண்ணி எனக்கு இது ஐஸ்வர்யம் வேணும்னோ அல்லது கைவல்யம் வேணும்னோ அல்லது பரமபதம் வேணும்னோ கேட்டவாளுக்கு அவா கேட்டதை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து உனக்கு இவன் நீ என்ன நினைச்சுக்கிறேன்னாக்க, அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதம் ஏத்யதாம்ப, அஸ்மை அவனுக்கு இந்த மாதிரி இந்த மோட்சம் கொடுத்துருக்கேன் அஞ்சலி பண்ணானே அவனுக்கு அஸ்மை, அவனுக்கு வந்து உச்சிதமான விஷயம் இது வந்து கிஞ்சித் ந கிருத்தம், நான் ஒன்றும் பண்ணலையே, கிஞ்சித் ஒன்றுமே நான் பண்ணலையே, அஸ்மை அவனுக்கு ந கிஞ்சித் கிருத்தம், இது ந கிஞ்சித் உச்சிதம் கிருத்தம், உச்சிதமான விஷயம் ஒன்றுமே நான் பண்ணலையே, அதாவது அவன் பண்ண அஞ்சலிக்கு நான் கொடுத்த மோட்சம் ஈடாகாதே அப்படிங்கிற மாதிரி இத்தி அதை இத்தியதாம்ப அம்ப அப்படின்னு தாயே அப்படின்னு சொல்லி தொம் லஜ்ஜசே அப்படின்னு வந்து உனக்கு லஜ்ஜை வந்துடுறது, உனக்கு டீப் எம்பாரஸ்மெண்ட் வந்துடுறது. கதைய தாயே சொல்லு நீ எனக்கு, கோயம் உதார பாவக, இது இப்படிப்பட்ட உதார பாவம் இருக்கே, வள்ளல் தன்மையை இருக்கே, அது எந்த வகையில் எந்த வகையோடு சேர்ந்தது தாயே, அடியனுக்கு சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றார் அவர். அதாவது வசத்தியான புகழ்ச்சி அது. ஸோ அதாவது தாயை வந்து முகத்தில் ஸ்மைலாலேயே பேசுகிறாள் அப்படிங்கிறது வந்து திருக்குறள்லையும் வந்து, அதாவது இந்த இதில் வந்து சொல்றது முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல், அதாவது ஒரு பட்டிங் ஒரு ஃப்ளவருக்குள்ள அதுக்குள்ள இது ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி பேதை நகைமுக்குள் உள்ளது ஒன்று உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ விமனுடைய அவளுடைய சிரிப்புலேயே அவள் உள்ளுக்குள்ள வந்து நிறைய அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர் திருக்குறள்ல. ஸோ அந்த மாதிரி தாயாருடைய சிரிப்பிலும் இந்த மாதிரியான அர்த்தத்தை இவர் கற்பிச்சுக்கிறார். கிம் தே பூயக பிரியம், உனக்கு என்னடா வேணும் வெங்கடேஷா, இன்னும் என்ன வேணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குற மாதிரி சொல்றார் அவர். சரியா? இப்போ தியான ஸ்லோகம், இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி, பூஸ்துதிங்கிறது பூதேவியை பற்றினது, கோதாஸ்துதிங்கிறது ஸ்ரீ ஆண்டாளை பற்றினது. அந்த மாதிரியான ஸ்துதிகளில் தியான ஸ்லோகம்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணுறார் அவர். அதில் வந்து அந்த இந்த பர்டிகுலர் தாயார் அந்த அவ வந்து எப்பொழுதும் என் மனதில் இருப்பாளாக, எப்பொழுதும் எனக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருப்பாளாக அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு தாட்டை வந்து அதில் சொல்லுவார் அவர். ஸோ எப்பவும் நான் அவளை கான்டம்ப்ளேட் பண்ணிட்டு இருப்பேனாக அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ இதில் வந்து பிராட்டி அப்படிங்கிறது, because I put it in this box, that's the noun that all the previous adjectives are trying to qualify அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது பாட்டம் லைன் என்னன்னாக்க, பிராட்டியானவள் வந்து எப்பொழுதும் எனக்கு இந்த எனக்கு நித்தியவாசம் செய்ய வேண்டும்னா என்னுடைய மனசுல வந்து நித்தியவாசம் பண்ணணும். that is the bottom line. இந்த பிராட்டி இருக்காளே, அத்தகைய இந்த பிராட்டி, the பிராட்டி who has all these descriptors
appended to her. அவள் வந்து என்னுடைய மனசுல எப்பவும் நித்தியவாசம் பண்ணணும் அப்படிங்கிறது தியான ஸ்லோகம். அந்த பிராட்டி எப்படிப்பட்ட பிராட்டிங்கிறது வந்து ஒவ்வொன்றா வரிசையா சொல்றார் அவர். முதல்ல என்ன சொல்றார், மங்களங்களுக்கு அழியாத உறைவிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கல்யாணானாம்னாக்க கல்யாணங்களுக்கு மங்களங்களுக்கு இந்த அவிகல நிதி, அவிகலனாக்க அழியாத, ஸோ எப்பவுமே எட்டர்னலாக இருக்கக்கூடிய நிதிகி ஒரு பொக்கிஷமாக இருக்காள். ஸோ மங்களங்களுக்கு அழியாத பொக்கிஷமாக இருக்காள். அவர் வந்து ஷீ இஸ் த அன்ஃபெயிலிங் ஆர் எட்டர்னல் ட்ரெஷர் ஆஃப் ஆல் ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த இதுக்கு காப்பிக்கு கொஞ்சம் லேட், வில் கம் பேக் லேட்டர். அது வந்து காருண்ய சீமா, கருணைங்கிறதுக்கு இவள் எல்லை நிலமாக இருக்காள். அதாவது there's nothing beyond the கருணா that she has அப்படிங்கிற மாதிரி. கருணைங்கிறது எந்த லிமிட்டுக்கு போய் வரைக்கும் இருக்கோ அந்த லிமிட்ல இவள் இருக்காள் அவள் அப்படிங்கிற அர்த்தத்துல. ஸோ there's nothing beyond this அப்படிங்கிற அர்த்தத்துல காருண்ய சீமா. சீமாங்கிற வார்த்தைக்கு எல்லை, பவுண்டரிங்கிற அர்த்தம், லிமிட்டுங்கிற அர்த்தம், அல்லது பிரதேசம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ காருண்ய சீமா, கருணை பிரதேசம் இவள், அல்லது கருணையின் எல்லை இவள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ காருண்ய சீமா, அப்படி கருணையின் எல்லை நிலம் இவள். அப்புறம் இன்னொன்று எப்பவும் நித்திய ஆமோதா, எப்பவும் சந்தோஷத்தோடு இருப்பா. ஆமோதாங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆமோதா அப்படின்னாக்க சந்தோஷம் அப்படிங்கிற அர்த்தம் அது. ஸோ நித்திய ஆமோதா அப்படின்னாக்க எப்பவும் சந்தோஷத்தோடு இருப்பவள் அவள் அப்படிங்கிற அர்த்தம் அது ஒன்று. அப்போ அல்லது நித்திய ஆமோதாங்கிறது இட்ஸ் அ குவாலிஃபயர் ஃபார் நிகம வச்சசாம் மௌலி மந்தாரமாலா. நிகம வச்சசாம்னாக்க இந்த நிகமனாக்க வேதங்கள், வச்சசாம் வேத வாக்குகள், அதுகளுடைய மௌலி, அதுகளுடைய முடி. யூஸ்வலா வேதங்கள் வாக்குகளுடைய முடின்னு எதை சொல்லுவா, வேதாந்தங்களான உபனிஷதுகளை சொல்லுவா. அந்த உபனிஷதங்களுக்கு வந்து மந்தார மாலையாக இருப்பவள் அவள். அந்த உபனிஷதங்களை அலங்காரம் பண்ற மந்தார மாலை. மந்தார மாலைங்கிறது மந்தார புஷ்பம்னு ஒண்ணு, தேவலோகத்து புஷ்பம் அது. ஸோ அந்த மாதிரியான தேவலோகத்து புஷ்பமான மந்தார புஷ்பங்களால பண்ணின மாலை இருக்கே, அது அவ்வளவு வசத்தியான மாலைன்னு அர்த்தம். ரொம்ப அழகு கொடுக்கக்கூடிய மாலை அது. ஸோ வேத வாக்குகளுக்கு முடியான உபனிஷதுகளுக்கு இவள் வந்து மந்தார மாலை மாதிரி அழகு கொடுத்துட்டு இருக்காள். அப்படின்னா என்ன அர்த்தம், உபனிஷத்துகள் இவளை வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. இவளை ஸ்தோத்திரம் பண்றதுனால, இவளுடைய பேர் அதுகள் மென்ஷன் பண்றதுனால அதுகளுக்கு அழகு வருது. இப்படி ஒரு மந்தார மலை அதுகளுக்கு சாத்தினா எப்படி அழகு வருமோ அந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்துல சொல்றார். ஸோ வேத முடியான உபனிஷதுகளுக்கு மந்தார மாலையாக அழகு கொடுப்பவளான இவள் அப்படின்னு. அந்த நிகம வச்சசாம் அப்படிங்கிற வேத வாக்குகள் இருக்க, அதுகளுக்கு நித்திய ஆமோதா அப்படிங்கிற அந்த ஆஜெக்டிவையும் அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது நித்திய ஆமோதா, இப்போ ஆமோதாங்கிற வார்த்தைக்கு ஃப்ரேக்ரண்ட் அப்படிங்கிற அர்த்தம். ஆஸ் அப்போஸ் டு ப்ரீவியஸ் இதில் வந்து நித்திய ஆமோதானாக்க எப்பவும் மகிழ்ச்சி உடையவள் அப்படின்னு தாயாரை பற்றி சொல்றதா இருந்தாக்க சொல்லலாம். வேதங்களை பற்றி சொல்றதா இருந்தாக்க எப்பொழுதும் ஃப்ரேக்ரண்டாக, எப்பொழுதும் பரிமளம் வீசுகின்ற, ஸோ நித்திய ஆமோதா எப்பொழுதும் பரிமளம் வீசுகின்ற நிகம வச்சசாம் வேத வாக்குகள் இருக்கே, அதுகளுடைய மௌலி முடியான உபனிஷதுகள், அதுகளுக்கு மந்தார மாலையாக இருக்கிறாள் இந்த தாயார் அப்படிங்கிற மாதிரி அது. அதே மாதிரி மது விஜயினக, மது கைட்டப அப்படிங்கிற அந்த அசுரர்களை அழித்தவன் இல்லையா, அவள் வந்து வேதங்களை திருடினா, அதனால் அவள் அழிச்சிட்டு வந்து இந்த வேதங்களை இது பண்ணார், ரெஸ்டோர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. அந்த மதுவை ஜெயித்தவன், மது விஜயினக யார், எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய திவ்யா சம்பத், டிவைன் சம்பத், டிவைன் வெல்த் வந்து இவள் அப்படிங்கிற, அப்படிப்பட்ட தாயார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் another descriptor for தாயார், அப்படிப்பட்ட தாய். அது மாத்திரம் இல்லை, இந்த கா அப்பி, இப்போ இந்த கா அப்பினாக்கா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, இன்டிஸ்கிரைபபிள் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் அது. ஸோ இன்டிஸ்கிரைபபிளான அவள் அப்படிங்கிற மாதிரியான அவள். அது மாத்திரம் இல்லை, சகல புவன பிரார்த்தனா காமதேனுகு, எல்லா உலகங்களும் அல்லது எல்லா உலகங்களும் உள்ள ஜந்துக்களால, மனுஷாலால, பிராணிகளால, ஜந்துக்களால அவளுடைய பிரார்த்தனா, வேண்டிய விஷயங்கள் இருக்கே, அதை கொடுக்கின்ற காமதேனுவாக இருக்கிறவள் அவள் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட சா ஏஷா தேவி, சா ஏஷா அப்படிப்பட்டவளான இந்த தேவி அவள் வந்து சந்நிதத்தாம் சதாமே, சந்நிதத்தாம் எனக்கு சன்னிதானம் கொடுப்பாளாக, எனக்கு கொடுப்பாளாக, சதானாக்க எப்பொழுதும் கொடுப்பாளாக, எப்பொழுதும் எனக்கு சன்னிதானம் கொடுத்து கொண்டே இருப்பாளாக, என்னுடைய ஹிருதயத்தில் இருந்துட்டே இருப்பாளாக அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே தேவி அப்படின்றது ஒரு எக்ஸ்டெண்டடாக ஒரு
எலாங்கேட்டட் இது வருது பாருங்க, வாவல் வருது. தேவிங்கிறது வந்து யூஸ்வலாக தேவின்னு ஷார்ட்டாக சொன்னாக்க அது வந்து தேவியை கூப்பிடுற மாதிரி, ஓ தேவி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. இது வந்து தேவின்னு சொல்றது வந்து அது வந்து இட்ஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. தேர்ட் பர்சனில் ரெஃபர் பண்ணுறச்சு தேவி. இப்படிப்பட்ட தேவி நமக்கு என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் இருப்பாளாக அப்படிங்கிற மாதிரி. சகல புவன பிரார்த்தனா காமதேனு அப்படிங்கிற மாதிரி. ஸோ தாயார் வந்து எப்படிப்பட்டவள், மங்களங்களுக்கு அழியாத உறைவிடம் அவள், கல்யாணானாம் அவிகல நிதி காபி, ஷி இஸ் எக்ஸ்ட்ராடினரி, இன்டிஸ்கிரைபபிள், காருண்ய சீமா, கருணைக்கு எல்லை நிலம் அவள், நித்திய ஆமோதா, எப்பவும் சந்தோஷமாக இருப்பவள், அல்லது எப்பொழுதும் மனம் வீசுகின்ற நிகம வச்சசாம், வேத வாக்குகளுடைய முடி அதுகளுக்கு மந்தார மாலையாக அழகுபடுத்துபவள், அப்படிப்பட்டவள் அவள். அப்புறம் மது விஜயனக சம்பத் திவ்யா, திவ்யா சம்பத், மது விஜயனராக அப்படி சொல்லப்படுற எம்பெருமானுக்கு டிவைன் வெல்த்தாக இருப்பவள் அவள். சகல புவன பிரார்த்தனா, எல்லா உலகங்களுடைய பிரார்த்தனைக்கும் காமதேனுவாக இருப்பவள், கேட்டதை கொடுப்பவள் அப்படிங்கிற அர்த்தம். அப்படிப்பட்ட சா ஏஷா தேவி, அத்தகைய இந்த தேவியானவள் இருக்காளே, சந்நிதத்தாம் சதாமே அப்படிங்கிற மாதிரியானது. சரியா? ஸோ அடியன் வந்து இதை வந்து ஐ வில் ட்ரை டு ரெண்டர் இட் மியூசிக்கலி, பட் மை த்ரோட் இஸ் பேட் டுடே. ஸோ இஃப் ஐ எண்ட் அப் ஃபெயிலிங் தென் I'll stop and then I will just let you assume that I've rendered it. கல்யாண நாம விகல நிதியே காபி கருண்ய சீமயம் நித்யமோத நிகம வச்சசாம் மௌலி மந்தாரமாலயம் பதயசயம் சம்பதிவ்யாய மதுவிஜயினகம் சந்நிததாம் சதாமயம் சைஷகதேவீம் சகல புவனயம் பிரார்த்தனா காமதேனு சரிகம் Adiyan has also translated that into Tamil. Ariya mangala nidhiye கருணைக்கு எல்லை நிலவும் பொங்கும் மகிழ்ச்சியும் வேத முடிக்கு மந்தார மாலை பதயம் மதுசூதனன் செல்வம் கேட்டதை கொடுக்கும் காமதேனு ஈடில்லாயதேயவியன் ஹிருதயத்தில் என்றும் வாழ்க சரிக அழியாத மங்கள நிதி, கருணைக்கு எல்லை நிலம், பொங்கும் மகிழ்ச்சி, வேதமொழிக்கு மந்தார மாலை, மதுசூதனனின் செல்வம், கேட்டதை கொடுக்கும் காமதேனு, ஈடில்லாதவள். இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் உடைய இந்த தேவியானவள் எப்பொழுதும் என்னுடைய ஹிருதயத்தில் வாசம் செய்வாளாக அப்படின்னு ரொம்ப அழகான தியான ஸ்லோகத்தோட இந்த சப்ஸ்டன்டிவ் பார்ட் ஆஃப் இந்த ஸ்தோத்திரம் முடிகிறது. இது நம்ம லேசா வியாக்கியானம் பார்த்து இந்த பலஸ்ருதிக்கு போகிறோம். ஷி இஸ் த ட்ரெஷர் ஃப்ளாலெஸ் எவர் ட்ரூ கல்யாணானாம் அவிகல நிதி ஆஃப் ஆல் தட்ஸ் குட் அண்ட் மர்சிஸ் லிமிட் டு காருண்ய சீமா. She is the joy that never fades nor dies, Nitya Amoda. Mandara garland crowning Vedas wise. Vedas wise, the வேதங்களுடைய அந்த ஞானமுடைய பாட்டு இருக்கு, அந்த ஞான பாகமான இந்த உபனிஷத்துக்களை சொல்றது. நிகம வச்சசாம் மௌலி மந்தார மாலா. He is the Lord who struck down Madhu's pride. So Sampad Divya Madhu Vijayanaga. She is his wealth, a wish cow far and wide. Sakala Bhuvana Prarthana Kamadenu.
Extraordinary is she and ever so kind. Saesha Devi Kapi. Oh, may she dwell forever in my mind. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக கவிதை எழுதியிருக்குது. ஸோ கல்யாணா நாம் அவிக்கல நிதி அவள் வந்து வியாக்கியானத்தை சொல்கிறாள். அவள் வந்து மங்களங்களுக்கெல்லாம் ஒரு நிதி அவள் அப்படிங்கிற மாதிரி. எம்பெருமானும் சரி தாயாரும் சரி வைத்தமாநிதி, நமக்கு நம்மளுடைய மனசுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற நிதி அவா அப்படின்னு. வைத்தமாநிதிங்கிறது ஆக்சுவலாக பார்த்தேன்னாக்க இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த மதுரை கவி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருக்கோளூர், அதில் உள்ள அர்ச்சாமூர்த்திக்கு பேர் வைத்தமாநிதிங்கிற மாதிரி பேர் அது. ஸோ அதாவது அந்த பேரை யூஸ் பண்ணி சொல்ல அவள் வந்து எம்பெருமான் தாயார் ரெண்டு பேருமே நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற வைத்தமாநிதி, பெரிய கிரேட் வெல்த் அவள் வந்து நமக்குள்ளே இருக்கா, நமக்குள்ளே அந்த பொக்கிஷம் இருக்குது அப்படிங்கிறத வந்து வி ஷுட் ரியலைஸ் அவர் ஸ்வரூபங்கிறது என்னென்ன, அகாரத்துக்கு மகாரம் அடிமை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுட்டு எம்பெருமான் தாயார் அந்த மிதுனத்துக்கு நம்ம வந்து எப்பொழுதும் அடிமை, அவளுக்கு அடிமை, அவளுக்கு தாசனாக இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அவள் நமக்குள்ளே இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மானாதி ஏற்கனவே சொல்லியிருக்கார். இங்கே வந்து கல்யாணானாம் அவிக்கலநிதின்னு இங்கே சொல்கிறார். இந்த ஸ்ரீஸ்துதியில் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மங்களம் மங்களானாம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொன்னார். ஸோ மங்கள விஷயங்களில் இருக்கிற மங்களம் இவள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அன்லைக் ஃபிசிக்கல் வெல்த், இந்த இவளுடைய இந்த நிதி இருக்கே, அந்த கல்யாணானாம் அவிக்கல நிதி அப்படின்னு சொல்கிற இந்த தாயார் அப்படிங்கிற நிதி, அது வந்து இட்ஸ் நிதி தட் டஸ் நாட் டிமினிஷ் வித் எக்ஸ்பெண்டிச்சர். நம்மக்கிட்ட பைசா இருந்ததுனாக்கா செலவு பண்ண குறைஞ்சுட்டு இருக்கும். அதை வந்து டேக்ஸ் போட்டாலும் போடுவா, அது மனுஷா திருடினாலும் திருடுவா. ஆனால் இந்த கல்யாணானாம் அவிக்கல நிதி அப்படிங்கிற அந்த நிதி வந்து இட்ஸ் நாட் சப்ஜெக்ட் டு எனி ஆஃப் தீஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். இந்த கா அப்பி ஸ்ருதி சொல்கிறது, கா அப்பினா ஷீ இஸ் எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற அர்த்தம், இட் இஸ் இன்டிஸ்கிரைபபிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஸ்ருதியில் சொல்கிறது சோத்ஸ்மிதாம் அப்படிங்கிற மாதிரி, ஷீ இஸ் அடார்ன்ட் வித் த ஸ்வீட் ஸ்மைல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அது மாத்திரம் இல்லை, தர்ப்பயந்தியும், ஷீ ஹூ கிவ்ஸ் திருப்தி அப்படிங்கிற வார்த்தையும் தர்ப்பயந்தியும் ரிலேட்டட். திருப்தியை கொடுக்குறவள், அடியார்களுக்கு திருப்தியை கொடுக்குறவள் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, அவள் வந்து ஜெகத் சிருஷ்டியில் எம்பெருமான் கூட சேர்ந்து வேலை பண்ணுறவள். ஷி ஒர்க்ஸ் வித் ஹிம் இன் ஜெகத் சிருஷ்டி. அது ஸ்ருதி பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஆனீத வாதம் ஸ்வதயா ததேகம் அப்படிங்கிற மாதிரி. ஸ்வதயா அப்படிங்கனாக்கா சதாங்கிறது வந்து தாயாரை ரெஃபர் பண்ணுறது. ஸோ த ப்ரைமார்ஜியல் ஒன் ஸ்டர்ட் பை காட் அஸ் லக்ஷ்மிஸ் ஓன் டிவைன் வில் அப்படின்னு. அதாவது எம்பெருமான் வந்து அவளுடைய குறினால, அவளுடைய சமிக்ஞைகள்னால அவன் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து ஸ்ரீஸ்தவத்துலேயும் சொல்லி கூறத்தாழ்வான்னு சொல்லியிருக்கார். முதல் ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கார், அது பார்த்துருக்கோம். யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராத் அதீனோ விதத்தே கிலம் கிரீடேயம் கலு நான்யதாஸ்ய ரசதாயம் ஸ்யாதைகரஹஸ்யாதயா. எம்பெருமான் அவளுடைய முகத்தை பார்க்குறான். அவளுடைய முகத்தில் உள்ள குறிப்புகளை வச்சுட்டே அவன் வந்து அந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறான். ஏன்னா அப்படி பண்ணலைன்னா அவனுக்கு மஜா இருக்காதான். அதனால் மஜா இருக்காது, அந்த சிருஷ்டி பண்ணுறதுங்கிற விஷயம் அவனுக்கு போர் அடிச்சு போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அந்த ஸ்ரீஸ்தவத்தில் இந்த ஸ்லோகத்தில் வந்து குரத்தாழ்வான் சொல்கிறார். அது இந்த வேர்ஸ் சொல்கிறது, ஏஐ வேர்ஸ் சொல்கிறது, he sees her face and yields to every sign. The world unfolds according to her line. அவளுடைய குறிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உலகம் சிருஷ்டி பண்ணப்படுகிறது. Without her grace his acts would lack delight. அவள் வந்து அந்த மாதிரி பண்ணலைன்னாக்கா எம்பெருமானுக்கு மஜா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். She gives his will its flavor and its life. அவனுடைய சங்கல்பத்துக்கே அது ஒரு கலர் கொடுக்கறது, ஒரு ருச்சியை கொடுக்கறது இந்த தாயாருடைய குறிப்புகள் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ இது வந்து இந்த தாயார் வந்து காருண்ய சீமான்னு சொல்கிறச்சே, கருணையுடைய எல்லை அப்படிங்கிறதுலே ஆழ்வார்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி எம்பெருமான்கிட்ட வந்து டைரெக்டாகவே சொல்கிறா, எம்பெருமானே நீ வந்து நீ காப்பாற்றலைனாக்க ஒன்றுமே வேறு ஒருத்தராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சிக்காத, இந்த தாயார் வந்து என்னை காப்பாற்றி விட்டுருவாள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த 2ஆம் திருவந்தாதி 2T இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் 56வது பாசுரத்தில் சொல்கிறார்,
காண கழிகாதல் கைமைக்கு காட்டினால். எம்பெருமானை பார்க்கணும் அப்படிங்கிற காதல் இருக்கே, அந்த மிகுந்த காதல், அந்த லவ் இருக்கே, அது கைமைக்கு காட்டினால் ரொம்ப அவசரத்துக்கு போயிடுச்சுனாக்க நாணப்படும் என்றால் நானுமே இல்லை குவைட் மனசுக்கிட்ட இன்னும் அவ்வளோ காதல் வச்சுக்காது எம்பெருமானை பார்க்கணுன்னு அப்படின்னு சப்டியூ யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் அது பண்ணுமா? அது பண்ணாதது. அதனால் பேணி கருமாலை புன்மேனி காட்டாமன் காட்டும். எம்பெருமானுடைய திருமேனியை எம்பெருமானே காட்டுறதுக்கு முன்னாடி திருமாலை நாங்கள் எங்களுடைய இருக்காளே, எங்களுடைய ஸ்ரீதேவி இருக்காளே, அவள் எங்களுக்கு காமிச்சு விட்டுடுவா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு உன்னுடைய தயவை வேண்டியதில்லை சுவாமின் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே கிட்டத்தட்ட சிம்லர் இதில் வரதராஜ பஞ்சாசத்தை சுவாமி தேசிகன் சொல்கிறார். அவர் சுவாமின் இந்த சம்சாரம் அப்படிங்கிற சமுத்திரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான். ஸோ பரியாகுலம் மகதி துக்க பயோநிதவ் மாம், அதாவது துக்க பயோநித துக்க கடல், சம்சாரம் அப்படிங்கிற துக்க கடலில் பரியாக்குலம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன்னா அதை நீ பெரும்னு பார்த்துட்டு சும்மா வாய மூடின்னு இருந்தேன்னாக்க எதினாக்க இஃப்னு அர்த்தம். பஷ்யன் கரீஷனா ஓவர்தா எதி ஜோஷம்னாக்க சைலண்டாக இந்த அவஸ்திதஸ்துவம் அந்த அவஸ்தையில் அந்த நிலையில சைலண்டாக இருந்தேன்னாக்க அது அப்படி இருந்தேன்னாக்க ஸ்பாரேக்ஷனே அதாவது வித் ஐஸ் வைட் ஓப்பன் மிஷதி அவேக்காக துவயி நிர்நிமேஷம், கண்ணை எமைக்காம என்ன பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றும் உதவி பண்ணாமல் பார்த்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னாக்க அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? தயான்னு சொல்கிறா. தயான்னு தாயாரை ரெஃபர் பண்ணுறார். தயான்னு சொல்லப்படுற தாயார் அவள் பாரே கரிஷ்யதி, இந்த அக்கறைக்கு கொண்டு என்னை சேர்த்துருவா. இந்த சம்சார கடலுடைய அக்கறையில் தான் நீ இருக்க, அந்த அக்கறையில் என்னை கொண்டு உங்ககிட்ட சேர்த்துருவா. பாரே கரிஷ்யதி தயா தவ துர்நிவாரா, அண்ட் யூ கேனாட் ஸ்டாப் ஹர். துர்நிவாரானா அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிற மாதிரி. O Lord of Hastigiri, silent still, you watch me drown in faith's unending. Will பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்துருக்கிறே சுவாமின். My heart is tossed upon the stormful sea. Does mercy not compel your gaze to me? But even if you stand with quiet grace, unblinking eyes upon this woeful place, and she whose grace no shadow dares oppose, அதான் the Durnivara அப்படிங்கிறது no grace, whose grace no shadow dares oppose, will bring me safe ashore to you who froze. the ashoreங்கிறது பாரே கரிஷ்யதி, who froze, ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துன்றே உங்ககிட்ட கொண்டு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி. நித்ய ஆமோதா, அது எட்டர்னலி ஃப்ரேக்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி. எட்டர்னலி ஃப்ரேக்ரண்ட் அது அவளும் ஃப்ரேக்ரண்ட்னு எடுத்துக்கலாம், அல்லது நித்திய நிகம வச்சசாம்னு சொல்லப்படுற வேதங்களும் ஃப்ரேக்ரண்ட்னு சொல்லலாம். அவளை ஃப்ரேக்ரண்ட்னு எடுத்தோம்னாக்க அவள் எப்படி என்ன எல்லாமே எவ்ரி திங் அபவுட் ஹர் இஸ் தாமரை பூல்யா, பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே, அது பத்மதலாய தாக்ஷி, அந்த மாதிரி எல்லாமே பத்மம் அவளுக்கு. அதனால் due to her glory, the flowers associated with her never wither and they are always fragrant. அதனால் அந்த ஃப்ரேக்ரண்ட் நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த சகல புவன பிரார்த்தனா காமதேனு, உலகங்களுக்கெல்லாம் வேண்டியதை கொடுக்குற காமதேனு அவள் அப்படின்னு. அதாவது காமதேனு கேட்டதை கொடுக்கறது அப்படின்னு. அது மாதிரி கேட்டதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மற்ற சில விஷயங்களும் இருக்குது. சிந்தாமணின்னு ஒன்று இருக்குது, கல்பவிருக்ஷம்னு ஒன்று இருக்குது, தேவலோகத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காமதேனுவை தவிர சிந்தாமணி கல்பவிருக்ஷம் எல்லாம் கேட்டதை கொடுக்கக்கூடியதுகள் இன்ட்ரெஸ்டிங்லி they all came from the churned ocean. அது தாயாரோட சகஜை அப்படிங்கிற கூட சேர்ந்து உதித்தவை அப்படிங்கிற மாதிரி. all arose from the churned ocean with her அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுகள் they inherit some of the தாயார்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அது ஸோ அதே மாதிரி அந்த வயசு வருஷா காமதேனுவோட ஃபீச்சர்ஸ் இவளுக்கும் வந்திருக்கு. ஏன்னா கூட பிறந்தவளோ இல்லையோ, அதனால் இந்த சகல புவன பிரார்த்தனா காமதேனு, அவள் கூட பிறந்த காமதேனு மாதிரி தன்னுடைய பிரதர்னு வச்சுக்கோங்க. காமதேனு கூட பிறந்த சிப்ளிங். அது அந்த சிப்ளிங்கோட தன்மை இவள்கிட்டையும் தெரியுது. எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரியானது. அது காமதேனுங்கிறது வசிஷ்டருடைய பசு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாள். இது இப்போ அந்த சிந்தாமணிங்கிறத இதை சுவாமி தேசிகம் பிடிஎஸ் பகவத் தியான சோபானம் அதில் எம்பெருமான டிஸ்கிரைப் பண்ணுறச்சே சொல்கிறார். அந்தர்ஜோதி கிமபியமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டய
சிந்தாரத்னம். சிந்தாரத்னம் சிந்தாமணியை சொல்றது. சிந்தாரத்னம் சுலபமிக நக சித்தி மோக்ஷானுரூபம். இந்த சிந்தாமணி, அந்த சிந்தாமணி என்னன்னாக்க இந்த சிந்தாமணி எம்பெருமான்னு சொல்லப்படுற சிந்தாமணி மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது. அந்த மற்றபடி காமதேனு, இந்த சிந்தாமணி, இந்த கல்பக விருட்சம் அதெல்லாம் இந்த இதெல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இதுகளுக்கு கிடையாது. இந்த காமதேனு, தாயாரான காமதேனுவும் சரி, எம்பெருமானாகிய சிந்தாமணியும் சரி, மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவா அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ இந்த தியான ஸ்லோகம் அடியேன்னு சொன்ன இவர் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி எல்லாம் தியான ஸ்லோகம்னு ஒவ்வொன்றுத்துலையும் ஒன்று வச்சிருக்கார் அவர். அதே மாதிரி பூஸ்துதியில் 32வது ஸ்லோகத்தில் வருது சாமே புஷ்யத்து, அதாவது சாமே புஷ்யத்து மங்களானி அனுதினம். மங்களானி அனுதினம், மங்களங்களை அனுதினமும் சர்வாணி மங்களானி அனுதினம், எல்லா விதமான மங்களங்களையும் அனுதினம் புஷ்யத்து அவள் மேஷி நரிஷ் ஆல் மை ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. யாரு? சர்வசகா. சர்வசகாங்கிறது பூதேவியை சொல்றது. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சர்வசகான்னு அர்த்தம், எல்லாத்தையும் சகிச்சுக்கிறவள் அந்த பூதேவி அப்படிங்கிற மாதிரி. பூமிங்கிறது எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது இல்லையா, நம்மளை தாங்கிக்கிறது. நம்ம அது பூமிக்கு ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை நம்மளை தூக்கி தூர போட்டுடுறதில்ல. சரி போயிட்டு போகிறது, நீ என்னை அவன் இது பண்ணாலும் சரி, ஹர்ட் பண்ணாலும் நான் அவனை சுமக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுமக்கிறது இல்லையோ. அந்த விதத்தில் சர்வசகா அது ஸோ நமக்கு இதில் பல்லா பலன்களையும் கொடுத்துட்டுருக்கு. as if we have been very kind to it அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் அதில் சாமே புஷ்யத்து மங்களானி அனுதினம் சர்வாணி சர்வம் சகா அப்படிங்கிற மாதிரி. அந்த அப்படிப்பட்டவளான அது பூதேவி இருக்காள். மேஷி தி ஆல் என்டியூரிங் ஒன், எல்லாத்தையும் சகிச்சுக்கிறவனான அவள். நரிஷ் ஆல் மை ஆஸ்பீஷியஸ்னஸ், நரிஷ்ங்கிறது புஷ்யத்து அப்படிங்கிறது அது அவள் பண்ணட்டும் அப்படின்னு அந்த பூஸ்துதியில் உள்ள தியான ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர். நம்ம கோதாஸ்துதியில் உள்ள தியான ஸ்லோகம் பார்த்துருக்கோம். சதமகமணி நீலா சாரு கல்ஹாரஹஸ்தா स्तनभरणमिताङ्गी सान्द्रवात्सल्य सिन्धुः अळक विनिहिताभिः सग्भिराकृष्टनाथा विलसति हृदि गोदा விஷ்ணுச்சித்தாத்மஜானக. விஷ்ணுச்சித்தாத்மஜானக இந்திரநீலமணி மாதிரி நீல நிறத்தில் இருப்பவள், அழகிய செங்கல் நீர் பூவை கையில் வச்சுருக்கிறவள், இந்த கொங்கைகள்னால் ஸ்தனங்கள் நங்கிற சுமையினால வளைந்த திருமேனி உடையவள், சாமுத்திரிகா லட்சணம், அடர்ந்த அன்பு கடல். அது சாந்திர வாத்சல்ய சிந்து, கூந்தலில் சூடப்பட்ட மாலைகளால் நாயகனை வசப்படுத்தினவள். அப்படிப்பட்ட பெரியாழ்வாரின் புதல்வியான கோதை நம்மளுடைய ஹிருதயத்தில் எப்பவும் ஷீ ஷுட் ஷைன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார். அது அந்த அந்த இதில் தியான ஸ்லோகத்தில் சொன்னார். அதே மாதிரி இங்கேயும் ஒரு தியான ஸ்லோகம் வச்சிருக்கார் அவர். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியான ஸ்லோகம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் த பின்னக்கிள் ஆஃப் ஸ்ரீஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பலஸ்ருதியோடு அடியேன் இது முடிச்சுன்றேன். பலஸ்ருதியில் என்ன சொல்லார்? பாட்டம் லைன், தோஸ் வெல் versed in it will rule the kingdom of all auspiciousness. ஒரு மங்களங்கள் எல்லாமாக சேர்ந்து ஒரு ராஜ்யமாக இருந்ததுன்னாக்க அந்த ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாக நீங்கள் ஆவேள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது அழகாக சொல்கிறார் அவர். ஸோ இங்கே ஸ்தோத்திரம்ங்கிறத பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஸ்தோத்திரம்ங்கிறத நவுனை குவாலிஃபை பண்ணுற மாதிரி சில ஆட்ஜெக்டிவ்ஸ் அதுக்கு முன்னாடி வருது. அது ஸோ அந்த ஸ்தோத்திரம் யார்கிட்டேருந்து வந்தது? வெங்கடேசன் என்னும் திருநாமத்தை உடைய அடியன்கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது ஸோ வெங்கடேஷாத் வெங்கடேஷன் சொல்லப்படுற அடியன்கிட்டே இருந்து உத்திதம் மேலே வந்தது அப்படிங்கிற மாதிரி. உத்திதம்னா எழுந்தது, was created அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெங்கடேஷாத் உத்திதம், வெங்கடேசன் அப்படிங்கிற திருநாமத்தை உடைய அடியன்கிட்டேந்து தோன்றித்து. அது ஆனால் அடியன் எப்படிப்பட்டவன்னாக்க குரு பக்தி நிறைய உடையவன், குரு பக்தி மேன்மேலும் வளர்ற குரு பக்தி உடையவன் அப்படிங்கிற மாதிரி தன்னை சொல்லிக்கிறார். உபசித குரு பக்தேக, நிறைய குரு பக்தேக, நிறைய குரு பக்தி உடையவன். உபசித குரு பக்தேக, மேன்மேலும் வளர்ந்து வர்ற குரு பக்தியை உடைய அடியேன் இருக்கானே, இந்த அடியேன், இந்த வெங்கடேஷன் சொல்லப்படுற அடியேன், அதாவது சுவாமி தானே சொல்லிக்கிறார் அவர். அப்படிப்பட்ட வெங்கடேஷன் கிட்டேந்து உத்திதம் எழுந்தது இந்த ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இந்த பிரஜானாம் ஜனங்களுக்கு கலி கலுஷ நிவத்தியை, கலியுகத்தினுடைய கலக்கங்கள் இருக்கே அதை நிவர்த்திக்கிறதுக்கு அல்லது நீங்கிறதுக்காக வேண்டி கல்பமானம் தகுதியுடையது அப்படிங்கிற மாதிரி. அதாவது தாயார் கலியுகத்தினால வர்ற இந்த கலக்கங்கள் இருக்க, மனசுல உள்ள சஞ்சலங்கள்லாம் இருக்க,
அந்த சஞ்சலங்களை எல்லாம் போக்குறவள் அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள் அவர். அந்த போக்க தகுதி உடையவள் அவள். அந்த அவளை பத்தின சொல்ற ஸ்லோகம் அது. அதனால அந்த ஸ்தோத்திரத்துக்கே அந்த தன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த கலி கலுஷ நிவృத்தை கல்பமானம் பிரஜானாம் ஜனங்களுக்கு கலினால வர குழப்பங்கள் கலக்கங்கள் இருக்கே அதை வந்து நிவృத்தியை அதை போக்குவதற்கு கல்பமானம் தகுதியுடையது இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, சரசிஜ நிலையாயா ஸ்தோத்திரம் யாரை பத்தினது? சரசிஜ நிலையாயா, தாமரை பூவை உறைவிடமாக கொண்டவள் இருக்காளே இது ஸ்ரீதேவி, அவளை பத்தினது இது. அப்படிப்பட்ட இந்த 3 டிஸ்கிரிப்டர்ஸ் இருக்கே, அந்த டிஸ்கிரிப்டர்ஸ் அப்ளை டு தி ஸ்தோத்திரம் ஏதத் படந்தக, ஏதத் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை படந்தக படிப்பவர்கள் அவள் வந்து சகல குஷல சீமா, சகல குஷலம்னாக்க குஷலம் வெல்பீயிங் மங்களம் அப்படிங்கிற மாதிரியான குஷலம் விசாரிக்கிறதுன்னு சொல்லுவோமே. ஸோ அது மாதிரி சகல குஷல சீமா, எல்லா விதமான மங்களங்கள் எல்லா விதமான வெல்பீயிங் அதனுடைய பிரதேசத்தை வந்து சீமாங்கிறது வந்து எல்லைன்னு வச்சுக்கலாம் பிரதேசம்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லா மங்களங்களையும் அடங்கிய பிரதேசம் இருக்கே அந்த பிரதேசத்துக்கு சார்வபௌமான சக்கரவர்த்தின்னு அர்த்தம். சார்வபௌமான எல்லா பூமியையும் ஆள்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சக்கரவர்த்தின்னு அர்த்தம். அது சார்வபௌமாக பவந்தி, சக்கரவர்த்தியாக பவந்தி ஆவார்கள், அவர்கள் ஆகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி. சகல குஷல சீமா, எல்லா மங்களங்களையும் அடக்கிய பிரதேசம் இருக்கே அந்த பிரதேசத்துக்கு சார்வபௌமாக சக்கரவர்த்தியாக பவந்தி ஆகிறார்கள் அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். From Venkatesha came this noble song, Uthitam Venkateshat, whose Guru Bhakti grows and grows lifelong. Upachita Guru Bhaktehe, it purges stains that Kali's age has spread. Kali Kalusha Nivritte, Kalpamanam Prajanam, restoring hearts where Dharma's light had fled. Kali Yugatla Dharma Allah Odi Puenzolio, Anga the restoring hearts of Dingamaj Solar. Virati shines within the lotus seat, Sarasjanilayas. This Stotram makes her glory full complete. Who know this hymn shall reign with sovereign grace in realms where all auspicious things find place. எந்த பிரதேசத்தில் எல்லா விதமான மங்களங்களும் இருக்கோ அந்த மங்களத்துக்கு அந்த பிரதேசத்துக்கு சக்கரவர்த்தி ஆவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது வந்து இந்த குரு பக்தேங்கிறது ரொம்ப, அதாவது சுவாமி தேசிகன் வந்து தன்னுடைய குரு பக்தியை வந்து ரொம்ப எடுப்பா சொல்றார். அவர் இஸ் ப்ரவுட் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரியான. அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வந்து குரு பக்திங்கிறது வந்து ரொம்ப விசேஷமா சொல்லுவாது. அது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் குரு பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து வியாசர் வந்து பீஷ்மர் வந்து தன்னுடைய குருவான வியாசரோட பேர் கேட்டால் உடனே வந்து அவள் கை கூப்பிடுவான், அந்த மாதிரி பண்ணுவான். இப்போ கூட நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட்ஸ்லாம் பார்த்தேன்னாக்க ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கச்சு திடீர்னு அந்த கம்போசரோட பேர் வரும் அல்லது அவருடைய முத்திரை வரும், உடனே அவள் பாடுறவா வந்து கை கூப்பின்றுவாளோ இல்லையா. அது மாதிரி பீஷ்மர் வந்து வியாசரோட பேர் யார் சொல்லி கேட்டாலும் சரி அவர் உடனே வந்து கை கூப்பின்றுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மகர்ஷி கீர்த்திநாத் தஸ்ய பீஷ்மக பிராஞ்சலிர் அப்ரவீத் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது யார் சொல்கிறத கேட்டாலும் உடனே அஞ்சலி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. would speak with folded hands in reverence. ஏன்னாக்கா ஆச்சாரியர்களுடைய மகிமையை சொல்லி மாளாது அப்படிங்கிற மாதிரி அதிகார சங்கிரகத்தை சுவாமி தேசிகனே வந்து சொல்கிறார். அவர் என்னவா வந்து ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது மனசுல இருளனைத்தும் மனசுல இருந்த இருளெல்லாம் போக்கி எப்படி போக்கினாவா எழில் ஞான விளக்கை ஏற்றி, ரொம்ப அழகான குளோரியஸ் ஞானம்னு சொல்லப்படுற லேம்ப் அதை ஏற்றி இருளனைத்தும் மாற்றினவர்க்கு, இருட்டெல்லாம் போகிற மாதிரி அஜ்ஞானம்ங்கிற இருட்டு போற மாதிரி பண்ணினாள் இல்லையா அவ மாற்றினவர்க்கு ஒரு கைமாறுனா ரிட்டர்ன் ஃபேவர். அவளுக்கு என்ன ரிட்டர்ன் ஃபேவர் கொடுக்கறது? நமக்கு மனசுல உள்ள அஜ்ஞானத்தெல்லாம் போக்கடிச்சாலே ஒரு அழகான எழில் ஞான விளக்கை ஏற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருக சிந்தையிட தெரியா அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ அந்த ஞான விளக்கேற்றினேன்னு. அந்த மாதிரி ஞான விளக்கு ஆச்சாரியர்கள் நம்மளுடைய மனசுல ஏற்றுறா. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெரிய
அவள் வந்து நமக்கு நல்லது பண்ணியிருக்கா, அவளுக்கு கைமாறு பதில் ஃபேவர் வந்து நம்மளால் we cannot think of a good return favor. There's nothing that will equal what they have done for us. நம்மன் மாத்திரம் இல்லை, மாயனும் காணகில்லான், ஈவன் எம்பெருமானைக்கே வாட் வுட் பி அன் அப்ரோப்ரியேட் ரிட்டர்ன் ஃபேவருங்கிறது தெரியாது. ஏன்னா அவ்வளோ வசந்தது அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ணியிருக்கிறது. அதனால் ஆல் வி கேன் டூ இஸ் போற்றி உகப்பதும், அவளை ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுறது, புந்தியில் கொள்வதும், நம்ம மனசில் அவளை எப்பவும் ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறது, பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும், அவளுடைய பெருமைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது. அப்படி பண்ணுறது அது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும். அப்படி பண்ணாலும் அது சற்று அல்லவோ முன்னம் பெற்றதற்கே, முன்னாடி முதல்ல நம்ம அவளுக்கு நமக்கு அவள் கொடுத்தாலே அந்த ஒரு பெரிய ஃபேவர், அதோட கம்பேர் பண்ணுறச்சு இது சற்று அல்லவோ, சற்றுனாக்க கொஞ்சம்னு அர்த்தம். சற்று பொறும் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி அர்த்தம் இல்லையா? அது மாதிரி சற்று அல்லவோ, அது ரொம்ப கொஞ்சம் இல்லையா? அவ்வளவு எல்லாம் நம்ம பண்ணாலும் நம்ம பண்ண விஷயத்துக்கு முன்னம் பெற்றதற்கே, அவாகிட்டே நம்ம வாங்கின்ற அந்த ஃபேவருக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணுறச்சு இதெல்லாம் ரொம்ப சின்னது இல்லையா, கொஞ்சம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். He lit the lamp that pierced the veil of doubt. ஆச்சாரியர்கள், no God could weigh the grace he brought about. எம்பெருமானால கூட முடியாது. We sing his praise, ஆச்சாரியர்களோட praise, and let his glory swell. Yet all we give is far too small to tell. இவ்வளவுதான் பண்ணாலும் நம்ம பண்றது வந்து அவ பண்ண விஷயத்துக்கு ரொம்ப குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. குரு பக்தே, அதாவது பெருமான். இப்போ இதை பார்த்தேன்னாக்கா சுவாமி தேசிகனை பற்றி இந்த பொது தனியன்களில் முதல் தனியனே சுவாமி தேசிகனை பற்றி வருது. அதில் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறது? ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. முதல்ல சொல்றதே என்னதுன்னாக்கா, இது வந்து ராமானுஜ தயா பாத்திரம், ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு ஆச்சாரியன் பேரை சொல்றது. அது சுவாமி இந்த ராமானுஜங்கிறது யாரு? பகவத் ராமானுஜரானா இல்லை, அந்த ராமானுஜர் இல்லை. ஏன்னா இவருக்கு உள்ள ஆச்சாரியர் பேர் ஆத்ரேய ராமானுஜர் பேர். இது சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியர். அந்த ராமானுஜரை சொல்றது ஆத்ரேய ராமானுஜர் அல்லது கிடாம்பி அப்புள்ளார்னு சொல்லப்படுற ஸ்ரீ சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியரை சொல்றது. அவர் பேரும் ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய தயா பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் முதல்ல சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த குருங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துலேயும் வந்து டு த ஒன் ஹூ ஹஸ் சுப்ரீம் டிவோஷன், யாருக்கு எம்பெருமான் மேலே நிறைய பக்தி இருக்கோ, அது மாத்திரம் இல்லை அவளுக்கு தங்களுடைய ஆச்சாரியன் மேலேயும் ஈக்குவல் டிவோஷன் பக்தி இருக்கோ, அப்படிப்பட்ட பெரிய மனுஷாளுக்கு ஆல் த ட்ரூத்ஸ் ட்ராட் ஹியர் பிகம் செல்ஃப் ரிவீல்டு. இந்த உபநிஷத்துகளில் சொல்லப்படுற எல்லா விதமான உண்மைகளும் தத்துவங்களும் வந்து அவளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. யஸ்ய தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரோ, யதா தேவே ததா குரோ. எப்படி எம்பெருமான் கிட்ட பக்தி வச்சுன்னு இருக்காளோ அதே அளவுக்கு குரு கிட்டையும் பக்தி வச்சுன்னு இருந்தாள்னாக்க தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து ரொம்ப பிரகாசிப்பாவா. ஆல் த நாலேஜ் வில் பிகம் செல்ஃப் ரிவீல் டு தம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தாலும் நாங்கள் கலிகலுஷ நிவத்தியை கல்பமானம் பிரஜானாம் அப்படின்னு, அதாவது தாயார் வந்து கலியுகத்தினால வர்ற கலக்கங்கள்லாம் இருக்கே, வர கலக்கங்கள் அதை நிவர்த்தி பண்ணுறவளவள், நிவர்த்தி பண்ணுறதுக்கு தகுதி வாய்ந்தவளவள். அப்படி அவளை பற்றி சொல்கிறதுனால இந்த ஸ்தோத்திரமும் வந்து இந்த கலியினால் வர்ற அந்த கலுஷ அந்த கலக்கங்களை போக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறார்? இந்த ஸ்தோத்திரத்தை உண்டு பண்ணவர் யாருனாக்கா சுவாமி தேசிகன். அப்படி சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பார்த்தீங்கன்னாக்கா கலிகாலத்தில் வந்து இந்த கலியுடைய அதனுடைய இதை குறைக்கிறதுக்கு வந்து சவுத்தில் ஆச்சாரியர்கள் பிறந்து வந்து ரொம்ப மகிமையோட மோர் தென் தி நார்த் அவளுக்கு வந்து அந்த ரொம்ப மகிமையோட வேலைகள் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதாவது பார்த்தேன்னாக்கா எம்பெருமான் எடுத்திருந்த அவதாரங்கள்லாம் இந்தியாவில் நார்த்தில் நடந்திருக்கு. கிருஷ்ணனாக எங்கே அவதரிச்சான், அது மதுரால. ஸ்ரீராமனாக எங்கே அவதரிச்சான், அயோத்தியாவில். ஸோ அந்த பெருமை வந்து நார்த்துக்கு போகிறது. ஆனாக்க மனுஷால வந்து
அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து கொண்டு போகிற பெருமை அந்த ஆச்சாரியர்கள், பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் எங்கே உதிச்சிருக்காருனாக்கா சவுத்தில் தான் உதிச்சிருக்கா. சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார், சுவாமி தேசிகன் அப்படின்னு மணவாள மாமுனிகள் எல்லாரும் எங்கே உதிச்சிருக்கா, இங்கே தான் உதிச்சிருக்காளோ இல்லையோ. அதுதான் பாகவதத்துலேயும் சொல்கிறது. ஏன்னா அந்த கலி யுகத்துடைய அந்த கொடுமையை தணிக்கிறதுக்கு சவுத்துலேருந்து நிறைய பேர் பிறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அது. அப்படி சவுத்தில் பிறந்த அந்த சுவாமி தேசிகன் வந்து இந்த இதை ரொம்ப சாதிச்சிருக்கார். அது ரொம்ப விசேஷம், அதை நம்ம கற்றுக்கிறது ரொம்ப விசேஷம். கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக க்வச்சித் க்வச்சின் மகாராஜயம். பரீட்சித்துக்கிட்ட சொல்றார், சுகபிரம்ம ரிஷி மகாராஜன் கூட்டு சொல்றார், திரவிடேஷு ச பூரிஷக, திரவிடேஷு திராவிட நாட்டில், in Kali Yuga certainly there will be great Narayana bhaktas here and there, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருப்பா இந்தியாவில். பட் ஆனாக்கா சவுத் திராவிட தேசத்தில் எக்கச்சக்கமாக இருப்பா ஓ மகாராஜா. பட் பிளென்டிஃபுல்லி இன் திராவிட தேசம் என்னாக்கா வேறு த ரிவர் தாமிரபரணி, கிருத்தமாலான்னு சொல்லப்படுற வைகை, பயஸ்வினின்னு சொல்லப்படுற பாலாறு, அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹோலி காவேரியன், பெரியார், அதெல்லாம் இருக்கிற பொண்ணு, அதெல்லாம் பாயிற அந்த தேசம் இருக்கே. தாமிரபர்ணி நதி யத்ர கிருதமாலா பயஸ்வனி காவேரி ச மகாபுண்ய பிரதீச்சீத மகாநதி பிரதீச்சீச்ச மகாநதி. அப்படிப்பட்டதே அந்த மாதிரியான புண்ணிய நதிகளில் நீராடுறவா, அதனுடைய ஜலத்தெல்லாம் சாப்பிட்றவா இருக்காள். those humans who drink the waters of these rivers, O king of humans, O Raja Parikshite, will almost all be pure-hearted devotees of the supreme god Vasudeva. அப்படிப்பட்டவர் தான் ஸ்ரீ சுவாமி தேசிகனும். அவர் வந்து இந்த அழகானதை பரித கலிகலுஷ நிவத்தியை கல்பமானம் பிரஜானாம் அப்படின்னு சொல்லி இதை சாதிச்சிருக்கார். இதை விட நமக்கு வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏ பிபந்தி ஜலம் தாசாம் மனுஜா மனுஜேஸ்வரயம் பிராயோ பக்தா பகவதி வாசுதேவே மலாசயா அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் கலியினுடைய கலக்கங்கள் போகிறதுக்குன்னு வந்து போக்குறவள் தாயார். அந்த அவளுடைய வைபவத்தை எடுத்து சொல்கிற ஸ்ரீஸ்துதி, அதை எழுதின அந்த கலிகள் அதை போக்குறதுக்கு, கலியினுடைய கலக்கங்களை போக்குறதுக்குன்னு சவுத்தில் பாகவதத்தினுடைய ப்ரிடிக்ஷனுடைய ஏற்றது மாதிரி அவதரித்த சுவாமி தேசிகன் வந்து இந்த அழகான ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை வந்து சாதிச்சிருக்கார். ரொம்ப அழகான ஸ்தோத்திரத்தை நம்மளும் வந்து நம்ம அனுசந்திச்சு அது நன்னா கற்றுண்டு அவர் சொல்கிற மாதிரி மங்களங்கள்லாம் இருக்கிற ராஜ்யம் இருக்கே, அந்த அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு நம்ம ஒரு சக்கரவர்த்தியாக ஆகிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம், தாயார் எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு என் பிரார்த்திச்சுண்டு இதை முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. என்னுடைய pranams for your patience and also apologies for stealing your time. பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொருத்தீர் அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. ஸ்ரீ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.